துதிப்போர்க்கு வல்வினை போம். விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, பேரமுகத்தோனே ஞால முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. குணாநிதியே குருவே சரணம். ஓகே. ஓகே.
வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. மொழிகளின் மூத்தவளாம் என் தமிழ் தாயின் பிள்ளைகளே தரணி மொழிகளின் மூத்தவளாம் எம் தமிழ் தாயின் பிள்ளைகளே நீ வருக வணக்கம் வணக்கம் வருக வருக வணக்கம் சபையோரே சான்றோரே மூத்தோரே வணக்கம் 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 வருக வருக வணக்கம் சபையோரே சான்றோரே மூத்தோரே வணக்கம். ராசாத்தி மனசுல ஏ ராசாவோட புத்தா இந்த ராசாத்தி மனசுல ஏ ராசாவோட புத்தா புது நேசம் உண்டானது இரு நெஞ்சம் கொண்டாடுது புது நேசம் உண்டானது இரு ராசாவின் மனசுல ராசாத்தி நினைப்புத்தான் இந்த ராசா
சேர்ந்தாலும் உருவம் வந்து வாட்டும் வெளியில இது ஏனோ அடிமானே அதனாலும் அறியேனே ராசாத்தி மனசுல ஏ ராசாவோட புத்தா இந்த ராசாத்தி மனசுல ஏ ராசாவோட புத்தா தாமஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கரஸ்பாண்டன்ட் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கும் திரு தமிழ்செல்வி அவர்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். வந்தாரை வாழ வைக்கும் வடலூருக்கு வந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வள்ளலாரின் அருள் மென்மேலும் கிடைக்க நாங்கள் மனதார வாழ்த்துகின்றோம். இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடந்து எல்லோருக்கும் நல்ல விதமாக இது பிரபலமாகவும் நல்ல முறையில் நடக்க எங்கள் பள்ளியின் சார்பாகவும் வந்திருக்கும் அனைவரின் சார்பாகவும் எல்லாம் அல்ல இறைவனை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ரஞ்சித் டிஎன்பி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சண்முகம் பத்வாதி அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் மதிப்புக்கும் மதிப்பிற்குரிய தமிழ்செல்வி மேடம் எம்ஏ அவர்களுக்கு எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது சமயம் என்னை உங்கள் அப்துல் கலாம் பிறந்த ஊரான என்னை வளரூர் மற்றும் கடலூர் இந்த சுற்றியுள்ள மாவட்டத்தில் நடத்துகின்ற அனைத்து நிகழ்ச்சியிலையும் என்னை அழைத்து ஒரு சிறந்த விருந்தாளாக எனக்கு உபசரிக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழ்செல்வி மேடம் அவர்களுக்கு இதயம் கனிந்த மீண்டும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இது சமயம் இன்றைய தினம் வடலூர் மற்றும் கடலூர் நிகழ்ச்சிகளே கலக்கி கொண்டு இருக்கும் ஒரு பெண்ணாக எதையும் ஒரு பெண் நினைத்தால் சாதிக்கலாம் என்ற ஒரு அழகான அற்புதமான ஒரு வழியை உங்கள் முன்பாக இன்றைய தினம் பல பாடல்களை பாடி உங்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வடலூர் ஸ்ரீ ஜுவல்லரியின் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்படிப்பட்ட இந்த வடலூரில் இந்த தருணத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது மரியாதைக்குரிய தமிழ்செல்வி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு மிகவும் அரும்பாடுபட்டு உதவி செய்த நல்லுள்ளங்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாலை பொழுதில் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்ற நிகழ்ச்சி நமது வடலூரில் மேலும் சிறப்பாக நடந்து இவர்களுக்கு மட்டுமல்ல நமது இந்த ஊருக்கும் பெருமை தேடி தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல வடலூர் வள்ளலார் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்வர் பாஷா ஏஜிபி பிரைமரி குரூப் சேர்மன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம். அறக்கட்டளை நடத்திட்டு இருக்காங்க மேடம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன் நான். ஸோ ஏஜிபி நிறுவனத்துலேருந்து விருதாச்சலம் நம்ம நிறுவனம். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எனக்கு அதாவது ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க. நான் கண்டிப்பாக வந்திருக்கேன். அறக்கட்டளை நடத்துகின்றது சாதாரண விஷயம் கிடையாது. பட் ஒரு பெண் இந்த அளவுக்கு எடுத்து இந்த அறக்கட்டளை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம், உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ நல்ல விஷயம். இந்த மாதிரி எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அது கடவுள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த விஷயத்தை நடத்த முடியும். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் மேடம். இன்னும் மேலும் மேலும் வளரணும். இங்கே இருக்க அவங்களோட உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இங்கே என்னுடைய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் ஏழை எளிய மக்களுக்கு மிக மலிவான விலையில் பார்த்தீங்கன்னா வீட்டு மனை கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி விருதாச்சலம் அடுத்த மாவட்டமாக உருவாக போகிற இடத்துல இன்றைக்கி மிக மிக குறைவான ஒரு விலையில் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். நன்றி, தேங்க்யூ. இல்லாத இடங்களே இல்லை. பெண்கள் எப்படி சொல்கிறதுனா, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று கவிமணி தேசிய விநாயக பிள்ளை அருமையாக கூறியிருக்கிறாங்க. அதுபோல் நம்ம கருவறை முதல் கல்லறை வரை பெண்கள் இல்லாத இடங்களே கிடையாது. நம்ம ஒரு நிகழ்வுக்கு இப்போ வந்திருக்கோன்னு வச்சுருக்கீங்களா, நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் இருந்துட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த நிகழ்வை ஒரு 3 மாத காலமாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ்செல்வி என் சகோதரி
அதை எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒன்று கூடி சேர்த்து ஒரு பிரமிப்பான ஒரு நிகழ்வை நடத்துறதுன்னா அது சர்வசாதாரணமாக கிடையாது. இவங்க இப்போதைக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு பண்ணும்போதே நானே கேட்பேன், எப்படி உங்களுக்கு இவ்வளோ டைம் கிடைக்குது மேடம் அப்படின்னு. என்ன பண்ணுறது, ஏதோ பண்ணிகிட்டே இருக்கணும் மேடம் அப்படி சொல்லுவாங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் எங்களோட இங்கே விருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் எப்பயுமே தமிழ்ச்செல்வி சகோதரிக்கு இருக்கும் என்று நான் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். நான் முன்னாள் பாஸ்ட் ரோட்டரி பிரசிடென்ட். மேடம் வந்து இன்னர்வில்ல பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அவங்க இந்த ப்ரோக்ராம் வந்து வள்ளலார் பூமியில் தேர்ந்தெடுத்தது உண்மையிலே மகிழ்ச்சி. வந்தாரை வாழ வைக்கும் வள்ளலார் பூமி இது. இப்போ ராப்பகலாக அவங்க பிள்ளைங்களோட அவங்க போராடி தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க. அவங்க பிரசிடெண்ட்டாகவும் இன்னர்வில்ல பிரசிடெண்ட்டாகவும் பொறுப்பேற்றுக்கிட்டு அழகாக அந்த ப்ரோக்ராமை நல்ல முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாலுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு பெண்ணாக அவங்க கூட நிற்கும் போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு பெண் வந்து இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு நாங்களாம் நடத்துகிற எங்களுக்கு தான் தெரியும். இந்த இடத்துல ஓடி ஓடி ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அவங்க இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. உண்மையாலுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனந்த பயிரை குழுவுக்கு நம்ம சிறப்பு விருந்தினராக இருக்கட்டும், வந்திருக்கிற மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பாராட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல ஒரு கைத்தட்டல். ஒரு பெண்ணாக வந்து ஒரு சண்முகம் பத்மாவதி அறக்கட்டளை, ரோட்டரி இன்னர்வல் பிரசிடென்ட், ஆனந்த பைரவி திரை இசைக்குழு, இப்படி பல 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 கொள்கையை வந்து இவங்க மெயினாக கொண்டு வந்து பெரிய லெவலில் இருக்கிறாங்க. இன்றைக்கி சினி ஃபீல்டில் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் போது இவங்க கையால் இன்றைக்கி நான் எல்லாமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தொகை எல்லாமே பண்ணதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டு தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. எங்களோட யூடியூப் சேனல்லேருந்து ஒரு 10 யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க. இதுக்கு எல்லாம் மேடம் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் மேடம் வந்து திரை இசைக்குழுலேருந்து இன்றைக்கி வந்து எல்லா யூடியூபர்ஸையும் இன்றைக்கி வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, மணமிகு சந்தனம் அழகிய குங்குமம், மணமிகு சந்தனம் அழகிய குங்குமம், ஐயா உனது மங்கள மந்திரமே மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கூடாடும் கந்தையா, தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கூடாடும் கந்தையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே, கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே, நாடியல் வினை தீர நான் வருவேன், நாடியல் வினை தீர நான் வருவேன், அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உள்ளே எட்டுவே, அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பிலும் உள்ளே எட்டுவே, மருதமலை மாமணியே முருகையா,
கனி திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் அது யாரு முகம் காலமெல்லாம் எனது பலம் புது முருகா காண்பதெல்லாம் உனது முகம் அது யாரு முகம் காலமெல்லாம் எனது பலம் புது முருகா அதிபதியே புகுபரனே அருளியே சரவணனே அதிபதியே புகுபரனே அருளியே சரவணனே பனியதி மழையதி நதியதி கடலதி சகலமும் உனதுரு கருணை எழுவது பனியதி மழையதி நதியதி கடலதி சகலமும் உனதுரு கருணை எழுவது பருவா புகனே வேலையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் புலங்காக்கு வேலையா மருதமலை மாமணியே முருகையா முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. உடல் பற்றிய பிணியாருமே வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இனி தூரமெத்த இன்பம் சேருமே. அப்பன் முருகனை கூப்பிட்டு குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகள் யாவும் போகுமே. அவர் குடும்பம் தழை போகுமே. குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகள் யாவும் போகுமே. அவர் குடும்பம் தழை போகுமே. சமர வேலாயுதம் பக்க துணை கொண்டால் சகல பயம் நீங்குமே. ஐயன் முருகனை கூப்பிட்டு அருமுகனை வேண்டி ஆராதனை செய்தார். முருகா முருகா அருமுகனை வேண்டி ஆராதனை செய்தால் அருகில் ஓடி வருவார். அன்பு பெருகி அருள் புரிவார். அந்த கருணை உருவான குருவரன் என்றுமே கைவிடாமல் ஆளுவான். அப்பன் முருகனை கூப்பிட்டு வெல்கம் தளபதி விஜய் சார். என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் உயிரிலும் மேலானைக்கு வந்திருக்கிற வடலூரை சேர்ந்த நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா. சார் நீங்க சொன்ன ஆசை ஃப்ரெண்ட் இருப்பாரு, வாங்க. ஹலோ கண்ணாம்பூச்சி கண்டுபிடியாரு. எனக்கும் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு தான் பழக்கமே தவிர யாரை கெடுத்து பழக்கம் கிடையாது நண்பா. தம்பி மால்வாகணும் வெளியேட்ட இழுத்து மூடுறா. ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நண்பா, பைத்தியக்காரன் பேச்சை கூட கேளுங்க, ஆனால் சொந்தக்காரன் பேச்சை தயவு செய்து கேட்டுறாதீங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சூப்பர் தளபதி. கத்தினா ஷார்ப்பாக இருக்கணும், துப்பாக்கினா தோட்டாக இருக்கணும். வடலூர் மக்கள்லாம் இப்படி தான் அன்பாக பாசமாக இருக்கணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற எல்லாருக்கும் நன்றி நண்பா. மேடம் நீங்கள் சிரிச்சா ஷாலினி மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க, செம்மையாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ, பாய் பாய் பாய், தேங்க்யூ. சரிப்பா, அவங்களுக்கு ஏதாவது அவங்க கேட்குற ஏதாவது வாய்ஸ் பேசுறீங்களா? ஓகே, டக்கு டக்குன்னு அப்படியே கேட்டால் போயிடலாம். அவங்க கேட்குறது யாரு? ரஜினி சார். ஓகே. சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார். ஓகே. சூப்பர் ஸ்டார் எந்த சூப்பர் ஸ்டார் வேணும்? லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கூப்பிடுறீங்களா? ஏய் அவன் எந்த சூப்பர்? ரஜினி சார் கூப்பிடுங்க. ஓகே, அப்படியே காலையில ஆரம்பிச்சு கபாலி. ஓகே ஓகே. யார் அந்த கபாலி? வர சொல்றா அவனை. தமிழ் படத்தை லேகி வர வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிட்டு நம்பியாரு ஹே கபாலி அப்படி சொன்ன உடனே
குருஜி சொல்லுங்க ஜமா அப்படி வந்து நிப்பானு அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா கபாலிடா கீழே வந்துருங்க இருக்கு தம்பிட்டு ஒரு கேள்வி சூப்பர் ஸ்டார் வேணும்னு அவன் தான் கேட்டான் ஆனா அவனே கை தட்டாம கையில போன் பிடிச்சிட்டு இருக்கான் மகிழ்ச்சி 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 சூப்பர் சார் டைகர் காவுக்கோ சூப்பர் சார் தேங்க்யூ ஓகே மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொல்லி பாபாஜி வேணி நிரூபிக்கிறேன் வரட்டுமா தேங்க்யூ ஸோ மச் கடா தேங்க்யூ தேங்க்யூ இப்போ நான் என்ன பண்றேன் நீங்க ஹீரோ கூட்டணி ஒரு வில்லன் விஜய் சேதுபதி சார் கூட்டுறேன் ஓகேவா ஓகேமா லெட்ஸ் வெல்கம் விஜய் சேதுபதி சார் கீழே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் உண்மையிலே சூப்பராக சமாளிக்க லாபிட்டோ சார் கார்த்திக் தீபம் குமுதோடு வாசகங்களுக்கு அடிக்கிறச்சு வேறு அம்மாவோட போய் அம்மா குமுதோடு வளர்க்கல கும்பிடுது மாய்க்குள்ள கும்பிடுது எங்கள் அம்மா உம்முடுது என்ன போய் ஆச்சு சொல்லி வெள்ளாக்கு வச்சா வடலூர் மக்கள் ஹாப்பி என்னாச்சு ஐ லவ் யூ தேங்க்யூ கடைசியாக நிறைவாக ஏதாவது ஒரு 2 வாய்ஸ் நிறைவாக வந்து எங்கே போனாலும் பேசுறது தான் ஆக்சுவலாக வடலூர் மக்களுக்கு வந்து நம்ம நெருங்கியப்பட்டவர் இவர் மாணவர்கள் சூப்பர் சார்னு சொல்லலாம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய வாய்ஸ் ஓகே That is, every citizen in India is every citizen of the world. That means யாதும் ஊரே யாவரும் கேளீர். நம் தூக்கத்தில் வருவது கனவு கிடையாது, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அனைவரும் கனவு காருங்கள், வெற்றியை நோக்கி ஓடுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. நிறைவா எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர், உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தலைவர், அள்ளி கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து பேசுது அப்படி சொல்லி பார்ப்போம். என்ன இல்லை சார் இந்த நாட்டில் ஒரு இந்தியா 20 பாகிஸ்தானுக்கு சமம், ஒரு இந்தியா 50 ஐரோப்பாக்கு சமம். இந்தியா கண்டிப்பா வல்லரசு ஆகும் சார். என்னையா காசு 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 செத்தா கூட அருணாக்குடி அத்துட்டு தான் குழிக்குள்ளே போடுறான். இந்த கேப்டன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு ஒருபோதும் மறைய மாட்டார். தேங்க்யூ ஸோ மச் பாய். நன்றி, ரொம்ப நன்றி. இப்படி ஒரு அற்புதமான விழா கூப்பிட்டது. அதுவும் இல்லாமல் இவங்களுடைய இனிஷியேட்டிவ் எப்படி இருக்குன்னா அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனந்த பேரவை இசைக்குழுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம். ஏன்னா சாதாரண விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட்டே ஃபஸ்ட்டு என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் வந்துட்டு போனால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. என்னக்கா ரொம்ப சின்னதாக பண்ணுறோன்றாங்க. சின்னதாலாம் பண்ணல, நீங்கள் ரொம்ப பெருசாக தான் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ரொம்ப நன்றிக்கா. கண்டிப்பாக இவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு நிறைய வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நிறைய சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வடலூரில் அற்புதமாக பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்கக்கா, கண்டிப்பாக கொடுப்பாங்க. திருவிழாக்களிலும் பண்பாடு வளர்கிறதா தளர்கிறதா? சிறப்பு பட்டிமன்றம் விநாயகர் சதுர்த்தி 7ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு தமிழன் டிவியில் ஒளிபரப்பாகும். அனைவரும் கண்டுகளிக்கவும். வளர்கிறது என்ற அணியில் தமிழ்நிலா, டாக்டர் செல்வராசு, ஸ்ரீவித்யா அவர்கள். தளர்கிறது அப்படிங்கிற அணியில் ஓ முருகதாசன், புலேந்திரன் அவர்கள். அனைவரும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். நடுவர் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். கலக்கப் போவது அண்ணன் திரு பழனி அவர்கள். நம்ம நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல நாங்கள் புக் பண்ணுறது அவரை தான். அவருக்கே அனைவரும் ஒரு கரகோஷம் எழுப்பி மிகவும் சிறப்பான ஒரு பட்டிமன்றம் பார்த்து கேட்டு கண்டுகளித்து ரசித்து சுவைத்து. ஹலோ வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போது அழகு, முத்துச்சரம் போலே இதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு, வடலூர் வாழ் மக்கள் பேரழகு. உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கம். கைதட்டின அந்த 12 பேருக்கு நன்றி. கையை அப்படியே பத்திரமா வச்சிருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான ஊர், அழகான ஊர், சிறப்பான ஊர். எத்தனையோ ஊருக்கு போயிருந்தாலும் வள்ளல் பெருமான் வாழ்ந்த ஒரு ஊரினா அது வடலூருங்கிற அற்புதமான ஊருங்க. அதனால ரொம்ப அழகான ஒரு ஊருக்கு நீங்களாம் வந்திருக்கீங்க. ஒரு அருமையான நிகழ்வு. தமிழன் தொலைக்காட்சி விநாயகர் சதுர்த்தியுடைய பட்டிமன்றத்தில் இன்றைய சூழ்நிலையில் பண்டிகைகளும் திருவிழாக்களிலும் பண்பாடு வளர்கிறதா தளர்கிறதான்னு ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க. வளர்கிறதே அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு குரூப்பு, தளர்கிறதேன்னு பேசுறதுக்கு ஒரு குரூப்பு. ஏன்னா நீங்க நல்லா கைத்தட்டி நல்லா ரசிச்சீங்கன்னா நல்லா பேசுவாங்க. விநாயகர் அப்படிங்கிறவரு ஒரு அருமையான கடவுள் இல்லையா? மூல கடவுளாக இருக்கிற விநாயக பெருமானுக்கு ஒரு விழா அப்படின்னா அது சாதாரண விழா இல்லை.
எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, மூலக்கடவுளாக இருக்க விநாயக பெருமானுடைய கால் பாதத்தை பணிந்தால் அவனே நம் வாழ்வில் புகழ் உச்சியில ஏற்றி வைப்பான் என்பது மிகப்பெரிய வரலாறு. ஏன்னா பிள்ளையார் மட்டும்தான் எளிமையான கடவுள். சாணியை பிடிச்சும் பிள்ளையார் செய்வாங்க, சந்தனத்திலையும் பிள்ளையார் செய்வாங்க. பிள்ளையார் எங்க இருக்காரோ அங்கெல்லாம் பிள்ளையார் ஸ்டேஷன் ஆயிடும். ரயில்வே ஸ்டேஷன் பிள்ளையார் இருக்காரா இல்லையா? ஆலமரத்தடி பிள்ளையார் இருக்காரா இல்லையா? பஸ் ஸ்டாண்டு பிள்ளையார் இருக்காரா இல்லையா? எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரே கடவுள் பிள்ளையார் மட்டும்தான் சார். அதனாலதான் விநாயகரை அவ்வளவு ரொம்ப அருமையா நம்ம பெருமையா கொண்டாடுறோம் இல்லைங்களா? சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு பிள்ளையார், சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. கடவுள் எதுக்கு 2 கையை கொடுத்துருக்காரு? ஒன்று சாமி கும்பிட்றதுக்கு, இன்னொன்று சாப்பிட்றதுக்கு. இன்னொன்று சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. அதனால் உண்மையாகவே இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டுக்கார் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் சமைக்க ஆரம்பிக்கிறேங்க. ஒரு அக்கா கை தூக்குங்க பார்ப்போம். இங்க நான் பெண்களை கேட்டேங்க, நீங்கள் ஏங்க கை தூக்குறீங்க? சமைக்கிறது உங்கள் வீட்டில் இவர் தான் போலுக்கு. நான் உண்மையாகவே சொல்கிறேன், ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், என் மனைவி அப்படி இல்லைங்க. போன வாரம் சனிக்கிழமை என் காலில் விழுந்தாக்கா, போன வாரம் சனிக்கிழமை என் காலில் விழுந்தா. உண்மையாகவே சொல்கிறேன், இந்த காலத்தில் யாராவது கழிவு கொத்தில் கணவர் காலில் மனைவி விழுகிறாங்களா? என் மனைவி விழுந்தா. நான் கேட்டேன், 10 விரதம் நீ பத்தினி, சனிக்கிழமை என் காலில் விழுறியே, அவ்வளவு மாமாவை பிடிக்குமான்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன், நேரம் இல்லை. அதான் வீட்லேயே ஒரு சனி இருக்கேன்னு. இதுக்கு கைத்தட்டி சிரிச்சால் யாரு? உண்மையாக சொல்கிறேங்க. ஆனால் அதுக்காக அவளை சாதாரணமாக நினைப்படாதீங்க. 6 பவுனுக்கு தங்க சங்கிலி போட்டிருக்கா, அதில் 3 பவுன் டாலர். அதில் காஞ்சி காமாட்சி படம் கிடையாது, மதுரை மீனாட்சி படம் கிடையாது, காசு விசாலாட்சி படம் கிடையாது. சாட்சாத் என் படத்தை போட்டிருக்கா, அவ்வளோ பெரிய உத்தமி. நானும் அப்படி நினச்சி தான் போன வாரம் கேட்டேன், இவ்வளோ அருமையாக போட்டிருக்கேன், மாமா அவ்வளோ பிடிக்குமான்னு. இதை போட்டதுக்கு அப்புறம் தான் காற்று கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்ட மாட்டுதுன்றான். ஆனால் ஒரு விஷயம் அவள்கிட்ட எனக்கு பிடிக்குங்க, உண்மையாகவே சொல்கிறேன். இப்போ புலேந்திரன் சார், உங்கள் வீட்டுக்கு இப்போ ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்தால் எவ்வளோ காசு போடுவீங்க? ஒரு 10 ரூபா போடுங்க. என்எல்சியில் வேலை பார்க்குறீங்க, 10 ரூபா போடுவீங்க. நீங்கள் எவ்வளோ சார் போடுவீங்க? நீங்கள் அதை விட பெரிய ஆளாக இருப்பீங்க பாருங்க. நீங்கள் அக்கா எவ்வளோ போடுங்க? ஒரு 50 ரூபா போடுங்க. அக்காலாம் 50 ரூபா போடுது இல்லைங்களா? உங்களுக்கு தகுந்தபடி போடுவாங்க. ஆனால் நான் தான் 501 ரூபா போட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், 501 ரூபா போட்டேங்க. ஏன் தெரியுமா? அவன் அப்படி ஒரு நல்ல வார்த்தை சொன்னான். என் பொண்டாட்டி மூஞ்சியை பார்த்து இந்த வீட்டில் சுடுகாட்டு காலி குடியிருக்குன்னா நான் சொல்லியிருந்தா அதோடு ரிட்டர் ஆகிருப்பேன். வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், சில விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் ஒரு பண்டிகை தேதி வருதுன்னு வச்சுங்களேன், மனைவியை பாராட்டணும். உண்மையாக தானே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மனைவிக்கு தான் அதிக வேலை இருக்கும். நீங்கள் ஆனால் மனைவி பண்டிகை தேதியில் சும்மா இருக்க மாட்டாங்க. தீபாவளி வரட்டும், பொங்கல் வரட்டும், விநாயகர் சதுர்த்தி, எந்த பண்டிகை வேண்டாலும் வரட்டும். ஆண்கள் எப்படி யோசிப்பாங்க, பெண்கள் எப்படி யோசிப்பாங்க தெரியுமா? பெண்கள் எங்கே நகை வாங்கலாம், எங்கே தோடு வாங்கலாம், எங்கே செருப்பு வாங்கலாம், நம்மளால் எங்கே கடன் வாங்கலாம், எங்கே வட்டிக்கு வாங்கலாம், எங்கே வாங்கின கண்ணை உதப்படலாம். அது இந்த அச்சயத்திரதைன்னு ஒன்று வருது, அதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு ஆப்பு வைக்கிற நாள். அன்றைக்கி என் பொண்டாட்டியை கூட்டி போயிருக்கேன். பொண்டாட்டி சொல்கிறேன், என் பொண்ணுக்கு 3 பவுன் எடுக்கலான் இருக்கேன், எனக்கு 2 பவுன் எடுக்கலான் இருக்கேன், நீங்கள் என்ன எடுக்கலான் இருக்கீங்க? நான் தெருவில் பிச்சை எடுக்கலான் இருக்கேன். இருக்கிற காசை அவளா எடுத்துட்டான்னா. ஆனால் அவள் சாதாரண ஆள் சார், தானாக வந்த சந்தனம். ஆனால் உண்மையாகவே நினச்சிக்கலாம். சில பேர் அப்படியே உட்காந்துருப்பான், பேச பெரிய காமெடி ராஜா. அன்றைக்கெல்லாம் சேலம் பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டேன். ஒன்று பட்டால் உண்டு வாழணும் ஒருத்தர் அப்படின்னார். ஒற்றுமை நீங்கன்னா அனைவருக்கும் தாழ்வுண்ண அப்பவர் அப்படின்னார். உங்களை போல் ரசிகர் உண்டானே அப்பவர் அப்படின்னார். அப்போ தான் விசாரித்து பார்த்தா அவருக்கு நரம்பு தளர்ச்சியான். அவரை போய் ரசிகர் நினச்சி 3/4 மணி நேரம் பேசிக்கிறேன் நான். சில ஊரில் இன்னும் சில பிரச்சனை ஆகிடும். அன்றைக்கெல்லாம் ஒரு சொன்னேன், நான் பேசும்போதே என் உயிர் போயிருந்தேன். பட்டான்னு ஒருத்தன் எந்திரிச்சான். கேட்கும்போது எத்தனை உயிர் போயிருக்கும். கீழே இருந்து அவ்வளோ அருமையாக பேசுவாங்க சார். திருக்குறள்ல காணாதெல்லாம் காணலாம்னு ஒரு பட்டான்னு ஒருத்தர் கிளவி எந்திரிச்சு எங்கூட்டு அண்டாவை காணோன்னுச்சு. அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த வாழ்க்கையில் நீங்கள்லாம் நினச்சி பாருங்கள். ஆனால் ஒரு இப்போ பண்டிகை தேதி வருதுன்னு வச்சுங்களேன், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் பண்பாடு பரிமாறப்படுதா? உண்மையாக யோசிச்சு பாருங்களேன். பண்பாடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒன்றை வாங்கி ஒன்று கொடுப்பாங்க. இப்போ கிறிஸ்துமஸ்னு வருதுன்னு வச்சுங்களேன், கேக் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பல பேருக்கு
இஸ்லாமியர்கள் அப்படின்னால ரம்ஜான் பண்டிகைனால பிரியாணி எங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. நமக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள்லாம் அவங்க கேக் கொடுப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம், தீபாவளி விநாயகர் சதுர்த்தி ஏதோ ஃபங்க்ஷன்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஃபங்க்ஷன் அதிகம் செஞ்சு நம்ம நிறைய பொருள் கொடுப்போம். ஸோ பண்டங்கள் பரிமாறப்படுதா ஏன்னா இல்லை சார், எப்போவுமே பண்டிகைனால பிரச்சனை தான் சார். மேடம் வந்து உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம். நீங்கள் தமிழ்ச்செல்வி மேடம் வந்து உண்மையாகவே ஒரு பெரிய தியாகத்தின் சுடர் தான். நான் அவங்க ஃபங்க்ஷன் நடத்துகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு வருவேன். அவங்க சொல்லுவாங்க, என்னை வச்சு தான் சார் ஃபங்க்ஷனே நடத்துகிறேன். இன்றைக்கி என்ன வச்சுக்க மேடம், இன்றைக்கி வளையலை வச்சுட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபங்க்ஷன், சரி ஒரு ஃபங்க்ஷன் சரி இதான் பிரச்சனையாச்சா விட்டுருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அடுத்த ரோல் நடத்துவாங்க. ஆனால் உண்மையாகவே அதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். உண்மையாக சொல்லப்போனால் இவ்வளவு பேருடைய திறமையை மேடையிலே அடையாளப்படுத்துவதற்கு ஒரு பெரிய மனசு வேணும். அதுக்கே ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து பாராட்டலாம். ஒரு சிங்கப்பூர் இருக்குன்னு வச்சுங்களேன். சிங்கப்பூரில் போய் நீங்கள் ஒரு டீ குடிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அந்த டீயில் 5 நாடோடைய சப்போர்ட் இருக்கான். ஏன் தெரியுமா, அங்கே பால் கிடைக்காது. பாலுங்கிறது டென்மார்க்லேருந்து வரணும். அவனுக்கு நிறைய பால் டென்மார்க்லேருந்து தான் வருது. அந்த பாலில் நம்ம தண்ணி ஊற்றினா காய்ச்சுவான். அந்த தண்ணி வந்து மலேசியாவிலேருந்து வரணும். அந்த பாலில் போடுற சர்க்கரை இருக்குல்ல, அது பிஜி தீவுலேருந்து வரணும். தேயிலை போட்டாலும் காப்பி போட்டாலும் அது இலங்கையிலேருந்து வரணும். அந்த பாலை ஒரு கப்பில் ஊற்றணும்ல, அந்த பீங்கான் பாத்திரம் அது சைனாலேருந்து வரணும். 5 நாட்டு உதவி இல்லாமல் ஒரு டீ கூட குடிக்க முடியாது சிங்கப்பூரில். ஆனால் நம்ம நாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் அதிகமாக வேலை பார்க்குறாலே நம்மால் தான். உண்மைதானே. எங்கள் அப்பாலாம் 30 வருஷம் மேலே இருந்திருக்கார். ஏன்னா உண்மையாக சொல்லப்போனால் அங்கே போய் தான் இருக்கோம், வேறு வழி இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லா வளமும் இருக்கிற நாட்டில் என்ன பிரச்சனைனா பண்டிகை தேதிங்கிறப்போ நமக்கு என்ன ஆகிடுது, சிவர் வந்துடுது, ஒரு பயம் வந்துடுது, எப்படா இதை தாண்ட போகிறோம் இல்லைங்களா. இப்போ விநாயகர் சதுர்த்தினா இப்போ இன்னும் பெரிய பிரச்சனை இல்லை, ஊர்வல பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனை இருக்குது. அதனால் இன்றைய சூழ்நிலையில் பண்டிகைகளும் திருவிழாக்களும் இன்னும் பண்பாடு வளர்கிறதே அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. இந்த வளர்கிறதுங்கிற அணியை முதல்ல அறிமுகப்படுத்துகிறேன். நல்ல சிக்கனம் பார்க்காம கைத்தட்டுங்க. என்ன அறிமுகப்படுத்தும் போது முதல்ல பேச வர்றவங்க இல்லை, இப்போவே பேச வேண்டாம், நான் அறிமுகம் தான் படுத்துகிறேன். ரொம்ப அருமையான பேச்சாளர் தமிழ் நிலா அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு பலத்த கைத்தறி கொடுக்கலாம். என்ன அதற்கு இணையாக துணையாக பேச வந்திருக்கவர் அருமையாக பேசுவாருங்க. ஏன்னா அற்புதமான மனிதர். இப்படி ஒரு வேட்டி எங்கே கட்டுறாங்கன்னு தெரில எனக்கு. என்ன அருமையான நம்ம நாட்டு ஒரே தான் தலைவரை, கவலைப்படாதீங்க. எல்லாத்துலேயும் ஒன்று தான், நிறத்துலேயும் சரி குணத்துலேயும் சரி ஆனால் வேட்டிலையும் சரி. அருமையான மனுஷன் செல்வராசு அவர்கள் ஐயா. உண்மையாகவே ஸ்ரீவித்யா சாயல்லே அவங்க இருக்காங்க. ஆனால் அருமையான சகோதரி ஸ்ரீவித்யா அவர்கள் இல்லைங்க, பண்பாடால் உண்மையாகவே பண்பாடு வளரல, தளர்கிறது என்று பேச வருகிறார் நம்முடைய அருமை சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்கள். அவங்க குரலை நீங்கள் கேட்டிங்களா, ராசாத்தின்னு பாடினாங்கல்ல, அதில் பெரிய சிறப்பு என்னென்னா இவ்வளோ டென்ஷன்லையும் சிரிச்சிட்டே பாடுறாங்க இல்லைங்களா. அந்த சிரிப்பு ராசாத்தின்றாங்க. ஆனால் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. ஆனால் அருமையாக அடுத்த வந்திருக்கவர் ஓம் முருகதாசன்கிற அருமையான மனிதர். கடைசியாக இருக்கவர் எங்கள் கம்பெனி ப்ராடக்ட். எப்பயுமே நாங்கள் கடைசியாக ஒரு ஆள் வச்சுருப்போம், புலேந்திரன் சார் அவர்கள். 6 பேர் வந்திருக்காங்க. ஆனால் உண்மையாகவே இப்போ திருவிழாவும் நம்ம சேர்த்துருக்கோம். இல்லை, திருவிழாவில் தொலைந்து போன காலம் போய் இப்போ திருவிழாவையே தொலைத்த காலம்தான் வந்துருச்சு. இப்போ திருவிழாவை நமக்கு எப்படி தெரியுது, எங்கள் ஊர்லாம் பக்கம்லாம் 18 பட்டி திருவிழாலாம் நடத்துவாங்க. அதில் வந்து இந்த தெரியும்ல, ஏதாவது குழந்தை தொலைஞ்சிரும், ஆள் தொலைஞ்சிருவாங்க. ஏன்னா அப்போ ஒரு அந்த மைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இந்த ஊரை சார்ந்த எவர்களை காணவில்லை, இவர் எங்கே இருந்தாலும் இங்கே வந்துவிடும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பயும் நடக்காது. நானும் என் ஃப்ரெண்டு நிற்கிறோம், அவன் பேரை சொல்கிறாங்க, வேதாரண்யத்தை சேர்ந்த தம்பி அவர்களை காணவில்லை, அவர் எங்கே இருந்தாலும் வந்துடும். நான் சொன்னேன், நீ இங்கே தானடா இருக்க, உன் பேரை சொல்கிறாங்களே நினைக்கிறேன். நம்ம ஊர் பேர் ஒரு 3 தடவை வச்சு போய் நான் தான் மாப்பிள்ள சும்மா சொல்லிவிட்டேன். அவனுக்கு என்ன ஆசை பாருங்க, அவன் பேர் 3 தடவை வரணுமா அதில். அது கூட பரவாயில்ல. இன்னொருத்தன் போய் என்னோட வந்து 59 பேரை காணவில்லைன்னு இருக்கான்.
அவர் சொல்லுங்க, காணாமல் போனது இந்த நாய். அவங்க ஒரு இடத்துல குரூப்பாக தான் இருக்காங்க. இவன் தானே காணாமல் போனவன். என்னோட வந்து 59 பேரை காணவில்லையா? இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணுற ஆள்லாம் இருப்பாங்க திருவிழாவில். அதனால் வாழ்க்கையில் வந்து திருவிழாவையும் பண்டிகையும் நாம் எப்படி பார்க்குறோம்? காசு தான் சார் பிரச்சனை. 50 ரூபா நோட்லையும் காந்தி சிரிக்கிறார், 100 ரூபா நோட்லேயும் காந்தி சிரிக்கிறார், 500 ரூபா நோட்லேயும் காந்தி சிரிக்கிறார். நாம் தான் நோட்டுக்கு தகுந்தபடி சிரிக்கிறோம். அதனால் இப்போ காசு தான் பிரச்சனை. அதனால் இன்றைய சூழ்நிலையில் பண்பாடு தளர்கிறது என்று பேசுவதற்கு வருகிறார் தமிழ்ச்செல்வி அவர்கள். உங்கள் பலத்த கரவசங்கள் மத்தியில் சிறப்பு செந்தமிழ் சீர்வடிவம் பெற்று பிறக்காதா இலக்கியமா என்று இந்த அண்ணா கிராமத்து தமிழ்ச்செல்வி எங்குகின்றேன். உலகாண்ட முதல் மொழியே, உலகாண்ட முதல் மொழியே என்றன் உள்ளே மறுக்காமல் சுரந்து விடு, இல்லை என்றால் மறுபடியும் கடல் கடந்த கதையாய் போவான். என் தாய்க்கும் தாய் தந்த தமிழுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, இசையில் நீங்கள் ஒரு கடல், இலக்கணத்தில் நீங்கள் ஒரு புயல். சரி, உங்கள் தீர்ப்போ மிகப்பெரிய மடல். உங்களிடம் எடுபடுமா எதிரணியின் குரல்? எனது அணியின் ரோஜா மலர்களே. எது இது? 2 ரோஜா கருவேப்பிள்ளை கட்டுக்கு இருக்கு, ரோஜா மலரான். எதிரணியின் காகித பூக்களே, வள்ளலார் பிறந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மண்ணின் மைந்தர்களே, தமிழன் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, புத்தகம் அமைதியா இருக்கு, படிச்சவன் ஆட்டம் போடுறான். சரி. பாட்டில் அமைதியா இருக்கு, குடிச்சவன் ஆட்டம் போடுறான். பணம் அமைதியா இருக்குது, வச்சுன்னு இருக்கிறவன் ஆட்டம் போடுறான். பணம் அமைதியா இருக்குது, தூக்கின்னு போறவன் ஆட்டம் போடுறான். சாராயம் காய்ச்சிற அம்பானியும் கடல்ல இருக்கான், வாங்கி விற்கிற அரசாங்கமும் கடல்ல இருக்கிற, குடிக்கிற மக்களும் கடல்ல இருக்கிறான். இந்த மாதிரி நாட்டு நிலைமை போய்கிட்டு இருக்கு. இதுல எங்க பண்பாடு வளர்றதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்பதை மறுவாதையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலத்துல எங்க பண்பாடு வளருது வளருதுன்னு, செடிய வச்சாலே வளருதா வளரலையான்னு நம்ம சொல்லலாம். இவங்க பண்பாட வளருதுன்னு சொல்ல பல பேருக்கு முடிய வளர மாட்டுது. அதனால ஒட்டுமுடி வச்சு வந்திருக்கீங்களா? நடுவர் அவர்களை சொல்லுங்க, எதா இருந்தாலும் விளக்கமா விவரமா சொல்லுங்க. நடுவர் அவர்களே, திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பாட்டை கேட்டா எவ்வளவு பவ்யமா இருக்கு. ஆமா, ரசனையா இருக்கு, ரசிக்கணும் போல இருக்கு. ஆமா, பக்தி பரவசம் ஆடுது. ஆமா. ஏ சாமி, வய சாமி, மன்மத சாமி, மந்திர சாமி, போக்கிர சாமி. ஏ சாமி, வய சாமி, மன்மத சாமி, மந்திர சாமி, போக்கிர சாமி. சாமியே இந்த நிலைமையில ஊசல. கடைசி நேரத்தில் ஐயா சாமி, ஐயா சாமி, ஐயா சாமின்னு வந்துடுறாங்க. ஐயா சாமிக்கே இந்த நிலைமை. இதுல எங்க பண்பாடு வளருது சொல்லுங்க. தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியே கோவில் கோலம் போவதுமே எதுக்கு? அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடக்கு. தாயின் பாசமும் தந்தையின் பாசமும் இப்படி இருக்கு. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை செலுத்தக்கூடிய பெற்றவர்களே இன்னைக்கு முதியோர் இல்லத்துல எடுத்துட்டு போய் விடுறாங்க. அந்த பாட்டு தான் இப்ப நாட்டுல பிரச்சனை ஆயிட்டு. அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்துன்னு பாடிட்டாரு. ஒருத்தன் வச்சு கொளுத்தி இருக்கான். இன்னைக்கு கடலூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அந்த அம்மாவை. நன்றி உணர்வே இல்லாத இந்த பிள்ளைகளை இப்படி வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு எல்லாம் பாதுகாக்கிறாங்க நடுவர் அவர்களே. அந்த பிள்ளைகள் அந்த தாய்க்கும் தந்தைக்கும்
சாப்பாடு போட்டு வீட்டில் ஒரு அன்பா வச்சுக்கணும் அப்படின்னு கூட நினைக்காத நேரத்தில் எந்த இடத்துல இங்க பண்பாடு வளருது? எங்கனா பண்பாடு வளருது? சரி, நாம அங்க போவேனா இங்க போவேனா நடுவர் அவர்களே, விநாயகர் சதுர்த்திக்கே வருவான். விநாயகர் சதுர்த்தியில அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மண் எடுத்து விநாயகர் செஞ்சு அதை ஒரு 3 நாள் வச்சு படைச்சு அப்புறம் எடுத்துட்டு போய் தண்ணியில விடுவாங்க, கரைச்சிருவாங்க. அதானே விநாயகர் சதுர்த்தி. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மண்ணில பிறந்த, இந்த மண்ணில வளர்ற, இந்த மண்ணில வாழ்ற, இந்த மண்ணில தான்டா சாவ போற, இதுலதான் புதைக்க போறாங்க உன்ன. ஆனா இருக்கிற வரைக்கும் நல்லது செய்ய, யாரையும் கஷ்டப்படுத்தாத அப்படின்னு ஒரு தத்துவத்தை விளக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி. ஆனா இன்னைக்கு அது அப்படி இருக்குதா? சொல்லுங்க நடுவர் அவர்கள், இருக்குதா? எங்க இருக்குது? அவன் சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி காசை தண்டி ஊர்ல விநாயகர் வைக்கிறதுக்கு உலகத்திலேயே காசு தண்டான். உலகத்தையே காசு தண்டி ஊர்ல ஒரு சின்ன விநாயகரை வச்சுட்டு, நடுவர் அவர்களே சொன்னா கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு காசு வசூல் பண்ணான்னா அடுத்த விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் அவன் குடும்பத்தை நடத்துறான். நடுவர் அவர்களே, அப்ப இப்படி ஒரு டெக்னாலஜி நடக்குது. அதுல அது இல்லாம வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்டர்நெட் எல்லாத்துலயும் எங்க ஊர்ல கோயில்ல வந்து விநாயகர் வைக்கிறாங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்டு விநாயகர் சதுர்த்தியை காசெல்லாம் சுருட்டிக்கிட்டு, அதை விட நாட்டுக்கு ஒரு பெரிய கெடுதலை நினைக்கிறான். நடுவர் அவர்களே, என்ன நினைக்கிறான்? ரசாயனம் பூசிய விநாயகரை செய்யறான். மண்ணில பூசிய விநாயகரை செஞ்சாங்கல்ல, பரவாயில்ல, இவன் ரசாயன பூசிய விநாயகரை செஞ்சு அதை எடுத்துட்டு போறான். போற வழியிலேயே தலைய புட்டுறான், கை காலை புட்டுறான், காலை புட்டுறான், வெறும் முண்டமா எடுத்துட்டு போய் விநாயகரை கடல்ல தள்ளுறான். அவனுக்கு சுனாமி வந்தாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம ரசாயனம் கடல்ல கலந்தாலும் பிரச்சனை கிடையாது, நாட்டுல பொல்யூஷன் வந்தாலும் பிரச்சனை கிடையாது, எதுவுமே அவனுக்கு பிரச்சனை கிடையாது. நடுவர் அவர்களே, அவனுக்கு அவன் குடும்பம் நல்லா இருக்கும். இதுதான் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் விநாயகர் பாட்டு போட்டிருக்காரு. இங்க எங்க நடுவர் அவர்களே சொல்லுங்க. காலம் கலிகாலம் ஆகி போச்சுன்னா, கம்ப்யூட்டர் கனவுலாங்க மாறி போச்சுன்னா, ஆம்பளைங்க தெரியாம குடும்பம் நடத்துது, பொம்பளைங்க சேர்ந்து இங்க குடும்பம் நடத்துது. தப்பு மட்டும் வச்சிருந்தா போதும், நீங்க தப்பு கிப்பு செஞ்சாலும் நியாயம். பொய்ய சத்தியம் செய்யும் இந்த பூமி எப்படி ஒய்யும், இத பார்க்க மனுஷன் கொண்ட மத்தி குறையுது, இத கேட்க வந்த சாமி கூடாத்தில் கரையுது. மகா கணபதி மகா கணபதி. ஏன்னா நீங்க வந்து காலம் கலிகாலம் மாறி போச்சுன்னு எங்க பக்கம் தீர்ப்பு இப்பயே சொல்லிட்டீங்க. நீங்க பண்பாடெல்லாம் இல்ல, வளரல, தளருது அப்படிங்கிறதுக்கு தீர்ப்பை சொல்லிட்டீங்க. இப்பவே தீர்ப்பை சொல்லிட்டீங்க. காசு கொடுங்க, நானும் கிளம்புறேன். நடுவர் அவர்களே, சிவராத்திரின்னு ஒன்று வரும். அந்த சிவராத்திரியில கண் விழித்து கடவுள் துரோகங்களை சொல்லிக்கிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு அப்படியே ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு பல்லாங்குழி பழமப்பதம் ஆடிக்கிட்டு காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சிவராத்திரியில கண்ணு எப்படி முழிக்கிறான் தெரியுங்களா? எப்படி? செல்போனை வச்சுக்கிறான், விடிய விடிய பலான படத்தை பார்க்கிறான். இது ஒரு கண் முழிக்கிறது ஒன்று. ரெண்டாவது கண் முடிக்கிறது என்ன தெரியுங்களா? குடிக்காரன் தான், ஆனா அன்னைக்கு பார்த்து விடிய விடிய குடிப்பான். விடிய விடிய குடிச்சு விட்டு சிவன் யாத்திரை போறாரோ இல்லையோ, காலையில இவன் எங்க போயிடுவான்? அங்க போயிடுவான். ஆமா, இந்த மாதிரி ஆட்களே இன்னைக்கு பண்பாடை இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க வளருதுன்னு சொல்ல வராங்க. சரி, இதுதான் இப்படி இருக்கு. கோவில் திருவிழாக்களாவது நல்லபடியா இருக்குதா அப்படின்னு பார்த்தா, கோவில் திருவிழாக்கள்ல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? கதா காலட்சேபம் நடத்துவாங்க. கடவுள்களை பற்றிய கதா காலட்சேபம், கடவுள்களுடைய கதைகளை சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பக்தி பாடல்களை பாடுவாங்க. வருங்கால ஜெனரேஷனுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுவாங்க. அவனுக்கும் பக்தி வளரும். அப்படி வளர்ந்ததுதான் நம்மலாம். ஆனா இதுக்கப்புறம் வர ஜெனரேஷனு வளராது. நடுவர் அவர்களே, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கோவில் திருவிழாவில் காசெல்லாம் வசூல் பண்ணி சாமிக்கு பூஜை பண்றானா என்னவோ தெரியாது, அன்னதானம் போடுறானா என்னவோ தெரியாது, ஆனா கரகாட்டம் வச்சியே ஆகணும். நடுவர் அவர்களே, கரகாட்டம் அது பேர் கரகாட்டமா? நடுவர் அவர்களே, உடை அநாகரிகம். கரகாட்டம் அப்படிங்கிற பேர்ல காம வெறியாட்டம், இளைஞர்களை கெடுத்து, வருங்கால சின்ன சிறுசுகளை கெடுத்து, அனைத்தையும் கெடுத்து இந்த ஆட்டங்களை வைக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது நடுவர் அவர்களே,
இந்த இந்த கோலாகலமான அந்த திருவிழாக்கள்ல அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் வந்து புடவை நல்லா சூப்பர் புடவை எடுத்து கட்டுவாங்க, நகை நட்டுகள் வாங்கி போட்டுப்பாங்க. அறியாத பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாவணி கட்டிட்டு போவாங்க. இப்போ இவங்க அந்த அறியாத ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேண்ட் சட்டை, பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டை இப்படி கட்டிக்கிட்டு கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க. இன்னைக்கு எல்லாம் எப்படி போகுதுன்னா 2 பீஸு பெண்கள்னா, ஆம்பளைங்கன்னா அங்கங்கே கிழிச்சு விட்டுக்கிட்டு போகிறான். இப்படி கோவிலுக்கு போய் சாமியை பார்ப்பானா ஆசாமியை பார்ப்பானா? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே, எவ்வளவு மோசமா இருக்கு. இங்க பண்பாடு வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா சொல்லுங்க நீங்க. ஆக இன்றைய திருவிழாக்களும் இன்றைய பண்டிகைகளும் பண்பாடுகளை வளர்க்கவில்லை, தளர்கிறதே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பேசிய இந்த இவ்வளவு சூழல்லையும் அவங்க நல்லா பேசியிருக்காங்களே, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து அவங்க பாராட்டணும். மிக சிறப்பாக பேசினாங்க. ஆனால் உண்மைதானே சார், ஒரு காலத்தில் பக்தி எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி போட்டாங்க பாட்டு? பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நாம் காணலாம், சபரி ஐயனை நாம் காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா. ஆனா இன்னைக்கு பாட்டு எப்படி சார் போடுறான்? எப்பா எப்பா ஐயப்பா, கண்ணுல காச காட்டப்பா, 7 தலை எழுத்த மாத்தப்பா, பெரும் குபேரன்னா ஆக்கப்பா. ஓம் பணம் பண எம் பணம் பண எம் பணம் ஓம் பணம் எம் பணம் பண ஓம் பணம் பண ஓம் பண எம் பணம் 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 பணம். அந்த பணம் இருந்தா தினம் 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 இந்த உலகம் நினைக்கும் தினம். எப்பா எப்பா ஐயப்பா. அவ்வளோதான் அப்பா பாட்டு. என்ன உண்மையா நாட்டில் நடக்குதா இல்லையா? இது பக்தியா? அடுத்ததாக பேச வருகிறார் நம்முடைய தமிழ் நிலா அவர்கள். வாங்க. தமிழ் திரு நாடுதனை பெற்ற என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தினும் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திரடி பாப்பா என்ற பாரதியின் வார்த்தைகளுக்கு இணங்க தாய் திரு நாட்டையும் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே முத்தமிழே என்று எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியையும் வணங்கி கூடியுள்ள அனைவருக்கும் என் பண்பாட்டு வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர். வேறு எந்த மதத்திற்கும் மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு. காரணம், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை விட எப்படி வாழக்கூடாது என்ற வாழ்வியலை கற்றுக் கொடுத்த தமிழரின் பண்பாட்டு அரிச்சுவடுகள் இன்றும் உலகம் முழுவதும் தடம் பதித்து இருக்கிறது என்றால் உயர்ந்த சிந்தனையும் உயர்வான எண்ணங்களையும் சமூகம் என்ற மணற்பரப்பில் விதைத்து சென்றிருக்கிறது என்றுதானே அர்த்தம். பண்பாடு என்றால் என்ன? ஒரு இனத்தவருக்குள் அடங்கிய கொள்கைகள், நோக்கங்கள், பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள், உணவு, உடைகள், கொடை, புகழ், ஈரம், கருணை, பெரியோரை துணை கொள்ளல் ஆகிய அனைத்தையும் ஒன்றே அமைய பெற்றதுதான் பண்பாடு. ஒரு பண்பட்ட நிலத்தில் எப்படி நல்ல செடிகளும் கொடிகளும் துளிர்விடுமோ அதுபோல ஒரு பண்பட்ட சமூகம் அமைய வேண்டும் என்றால் பண்பாடு உடைய மக்களால் மட்டுமே அமையும். இத்தகைய உயர்ந்த பண்பாட்டை நமக்கு கற்றுத்தருவது பண்டிகை இது மட்டுமே. நம் தமிழரின் பண்பாடு தரணியை போற்றும் தமிழரின் பண்பாடு. 12 தமிழ் மாதங்களுக்கும் 12 பண்டிகைகளை வகுத்து கொடுத்தது நம் தமிழரின் பண்பாடு. சித்திரை என்றால் புத்தாண்டு, வைகாசி என்றால் விசாகம், ஆனி என்றால் திருமஞ்சனம், ஆடி என்றால் பெருக்கு, ஆவணி, அவிட்டம், புரட்டாசி, தசரதம், ஐப்பசி, தீபாவளி, கார்த்திகை தீபம், மார்கழி உற்சவம், தை பொங்கல், மாசி மகம், பங்குனி உத்திரம் என்ற 12 மாதங்களுக்கும் 12 பண்டிகைகளை வகுத்து தந்தது நம் தமிழர் பண்பாடு. இந்த தரணியை போற்றும் நம் தமிழரின் பண்பாடு என்றுமே வீழாது, அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது பண்டிகைகளால் என்று கூறுகிறேன். சங்க இலக்கியத்துல ஒரு செய்தி சொல்றையா, நம் தமிழரின் பண்பாடு என்பது வீரமும் விருந்தோம்பலும் ஈகையும் அதற்கு மேல் சமய சார்பற்றது நம் பண்பாடு. ஈகை நிறைந்தது நம் தமிழர் பண்பாடு. வாரி வளர்ந்த வள்ளல்கள் நிறைந்தது நம் தமிழர் பண்பாடு. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, கால மஞ்சைக்கு கலிகை ஈந்தான் பேகன். இத்தகைய பண்பாட்டை நமக்கு நினைவு கூறுவதுமே பண்டிகைகள் தான். இந்த சூழ்நிலையிலுமே கூட விழாக்கள் நேரத்தில், பண்டிகை நேரத்தில் புத்தாடைகள் அணிந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது அவங்க கொடுக்குற 5 ரூபா 10 ரூபா 1 லட்சம் கொடுத்தாலும் ஈடாகுமாயா? கண்டிப்பா ஈடாகாது. என் பாட்டியெல்லாம் 1 ரூபா கொடுத்துட்டு அமெரிக்கா போயிட்டு வந்துருந்துச்சு.
அமெரிக்கா போகும்போது என் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன், ₹1 கொடுத்துச்சு. போய் நல்லதை வாங்கிக்கடா. அமெரிக்காவில் ₹1 வாங்க முடியுமா? ஆனாலும் அதோடைய அன்பு அதுக்கு நீடாகுமா? அதான் அந்த அம்மா சொல்லுது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பொதுவுடைமை நிறைந்தது நம் தமிழர் பண்பாடு. இத்தகைய தமிழர் பண்பாடை உணர்த்துவது நம் பண்டிகைகள் மட்டுமே. அது எந்நிலையிலும் தாழாது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி பண்டிகைகளால் பண்பாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப வள்ளலார் பிறந்த மண்ணில் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் வள்ளலார் இல்லையா? வீடுதோறு இறந்தும் பசி ஆறாத அயர்ந்த வெற்றாரை கண்டு விளம்பதைத்தேன்னு சொன்னார். என்ன, பசி தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் இல்லைங்களா? கை கால் ஊனமான மனிதன் உண்டு, வயிறு ஊனமான மனிதன் இல்லைன்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, கை கால் ஊனமான மனுஷன் உண்டு, வயிறு ஊனமான மனுஷன் உண்டா? எச்சில் இலையை எந்த பக்கம் போட, இந்த பக்கம் நாய் அந்த பக்கம் மனிதன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் நாட்டில் அப்படியா சார் இருக்குது? உண்மையாகவே இந்த பிள்ளை சொல்கிற மாதிரி கொடுக்குற குணம் நம்மகிட்ட இல்லையா? இருக்க நிறைய பேர் கொடுக்குறாங்கல்ல, கொடுக்கறதுனால தான் நிகழ்ச்சி நடத்த முடியும். யாருமே கொடுக்க மாட்டாங்க சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரு சில பேர் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு ஔவையார் சொன்னாங்கல்ல. அதனால் கொடுக்கிற குணம் என்பது இந்த நாட்டில் இருக்குது. 1500 கோடி ரூபா கொடுத்தார் ரத்தன் டாட்டா. எதுக்கு? இந்த கொரோனா காலத்தில் 1500 கோடி ரூபா கொடுத்தார் இந்திய நாட்டுக்கு. கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும்ல இல்லை? ஆனால் ஏன் சித்தப்பா மாற முடியாது சார்? உண்மையாகவே அற்புதமான மனுஷன். எங்கள் கிராமத்தில் 1100 குடும்பம் இருக்குது. 100 குடும்பத்துக்கு அந்த ஆள் காலில் எந்திரிச்சு கபசுர குடிநீர் கொடுத்தாரு. ஏன்னா பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரன், ₹1 தரமாட்டான் ஒரு காலத்தில். இந்த கொரோனா அந்த ஆளை திருத்திடுச்சு. பரவாயில்லையே 100 பேருக்கு கொடுத்துருக்கானேன்ட்டு நான் எங்கள் சித்தப்பாவை பார்த்து கேட்டேன், ஓன்ட்ட இருக்க காசுக்கு 1100 பேருக்கும் கொடுக்கலாமையா? ஏன் 100 குடும்பத்துக்கு மட்டும் கொடுத்தேன்னு? சும்மாறா, அந்த 100 பேர் தான் நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான்னா, அப்படியே வசூல் பண்ணலான்னு கொடுத்துருக்கான். அப்புறம் பார்த்தா 2வது அலையில் அவன் தான் போய் சேர்ந்துட்டான், பாக்கி வேறு யாரும் சேரல. அப்புறம் தான் விசாரித்து பார்த்தா தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கான். அதுலேயும் கஞ்ச பை இவன் குடிக்க காணும், குடித்தா வேஸ்ட்டாக போயிடுவேன். அந்த மாதிரி பண்பாடு மிக்கவர்கள் இருக்காங்கனால ஒரு சில பேர் இப்படியே இருக்கிறாங்க. அதனால் குழந்தைக்கு உண்மையாகவே தமிழ்நிலா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து நீங்கள் பாராட்டலாம். அதற்கெல்லாம் பதில் சொல்ல வருகிறார் முருகதாசன் அவர்கள். வாங்க. புராதன சிறப்புமிக்க இந்த புண்ணிய பூமியிலே அருட்பெரும் ஜோதியாய் எங்கும் வீற்றிருக்கும் அருட்பிரகாச வரலாறு பிறந்த இந்த புண்ணிய பூமியிலே இந்த பட்டிமன்றத்திலே பேச வாய்ப்பளித்த பட்டிமன்ற ஏற்பாட்டாளர்களுக்கும் அருமையான நடுவர் ஐயா பழனி அவர்களுக்கும் வணக்கங்களை கூறிக்கொண்டு, இன்றைய பட்டிமன்ற தலைப்பு இன்றைய சூழ்நிலைகளில் பண்டிகைகளில் பண்பாடு வளர்கிறதா தேய்கிறதா, இதுதான் தலைப்பு. நாங்கள் பண்பாடு ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்ல வரவே இல்லை. பண்பாடு தேய்ந்து கொண்டிருக்கிறது. அதை முழுமையாக தேய விடாமல் அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்கும் இருக்கிறது என்று பேச வந்திருக்கோம். இதுதான் உண்மை ஐயா. இந்த விழாக்களில் நம்ம ஏதாவது விழாவோ பண்டிகையோ நடத்துகிறப்போ உறவினர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க. ஆமாம். அந்த உறவினர்கள் எதுக்கு வருவாங்க? அவர்களுக்கு நாம் விருந்தோம்பல் செய்வோம். வீட்டில் இருக்க பெரியவர்கள் உறவினர்கள், இவர் தான் தாத்தா, சிறியவர்களுக்கு பாட்டி, இவங்க அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி என்று அந்யோன்யமாக பாசத்தோடு அவர்கள் பழகுவதை சிறு பிள்ளைகள் பார்த்து பழக வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விழாக்கள் நடத்தப்படுது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இது தெரியுதா? வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்களா பண்டிகைகளுக்கு? இதை யோசிச்சு பார்க்கணும். பண்டிகை கொண்டாடப்படுது, சொந்தக்காரங்களோட கொண்டாடப்படுதா? அதுதான் முக்கியம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் பொறியியல் பேராசிரியர். இப்போ தான் ஐயா கிட்ட சொன்னேன். சரி ஐயா, பிள்ளைகளுக்கு மனிதர்களுடைய மதிப்பே தெரியல, வாழ்வியல் நெறிமுறைகள் தெரியல. இந்த பொறியியல் பட்டப்படிப்புல பாட புத்தகம், பாட அமைப்பு எப்படி இருக்கும்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பத்த பாடங்கள் தான் அதிகமாக இருக்கும் இன்ஜினியரிங்ல. ஆனா இப்போ சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு பாடத்தை சேர்த்திருக்காங்க, ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ். இந்த சப்ஜெக்ட் என்னன்னா மனிதனுடைய மதிப்பும் நெறிமுறைகளும். எதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டியே மனிதனுடைய மதிப்பையும் நெறிமுறைகளையும் பற்றி ஒரு பாடமாக வைக்கிறாங்கன்னா, இந்த மனிதனுடைய மதிப்பும் நெறிமுறைகளும் இன்றைய கால இளைஞர்களுக்கு தெரியவில்லை. தமிழ்நாடு அரசாங்கம் தமிழையே ஒரு பாடமாக படிக்கணும்னு வச்சிருச்சு. அந்த அளவுக்கு தான் அந்த பண்டிகைகள் பண்பாட்டை சீர்குலைச்சிக்கிட்டு இருக்கு. பண்டிகையும் திருவிழாக்களும் என்ன, ஒற்றுமையா ஒன்று கூடி கொண்டாடுறது தான் பண்டிகை. இப்போ ஒற்றுமையா போக முடியுதா? குடும்பமா பண்டிகைக்கு போக முடியுதா? ஏதோ திருவிழாவுக்கு போட முடியுதா?
சொல்லுங்க, எத்தனை பேர் மனசாட்சி சொல்லுங்க சொந்த குடும்பத்தோட பண்டிகை போக முடியும்? அங்க என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா? திருவிழாக்கள்னா சந்தோஷம் வந்த காலம் போய் திருவிழானா இப்ப பயம் வர காலம் ஆயிடுச்சு. எவனை வெட்டுவான், எந்த ஜாதி கலவரம் உண்டாகும், என்ன மாதிரியான பிரச்சனை உருவாகும், எவன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம பிள்ளைய பிடிச்சு போவான், இந்த மாதிரி பயத்தோட திருவிழாக்கள் நடத்தக்கூடிய காலமா மாறி போன காலத்துல பண்பாடு எங்கயா வளர்ந்துட்டு இருக்கு? ஊரை எழுப்புறதுக்கு பக்தியான பாட்டு போட்டாங்க. இந்த பாப்பா தமிழ்ல சொன்னாங்க, சார் பண்பட்ட நம்ம நிலம் பண்பட்டு இருக்குன்னு. எங்கம்மா பண்பட்ட நிலம் இருக்கு? எல்லாமே ஹைபிரிட் நிலமா மாறி போச்சு. ரசாயன போட்டு நிலம் பண்பட்டு, எங்கம்மா பண்பட்ட நிலம் இருக்கு? இப்ப எங்கம்மா போருக்கு போறான் பையன் எல்லாம் பாரு தானே போயிட்டு இருக்கான். இதுலயே பண்பாடு சீரழிஞ்சு தெரியவில்லையா? பாரடைப்புனா பல பேருக்கு மாரடைப்பே வந்துருது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கோயில் ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் இருக்கு. இந்த ஆடி மாசம் பார்த்தேன் நான் பேனர் கலாச்சாரம். பேனர்ல சாமி போட்டா போட்டு, சரி அவன் தான் காசு போட்டு பேனர் வைக்கிறான், அவன் போட்டோ அவன் சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போட்டோ வச்சுக்கான், சந்தோஷம். நயன்தாரா போட்டோ தமன்னா போட்டோ பெருசா வச்சு காளி அம்மா போட்டோ தம்மாத்துன்னு வச்சுக்கிறான். பாக்குறவனுக்கு என்ன தோணுது? அதுல வசனம் எழுதியிருக்கான், நாங்க அப்பவே அப்படி இப்பவே இப்படி. அவனுக்கு என்ன தோணுதுன்னா, கடவுள் காளியா இல்ல நயன்தாராவா தமன்னாவா? சரி பொத்தாம் பொதா கும்பிட்டு வைப்பேன் மொத்தமா கும்பிட்டு வைக்கிறான். அந்த அளவுக்கு கடவுளையே கன்ஃபியூஸ் பண்ணி பேனர் வைக்கிற காலத்துல பண்பாடு எங்கம்மா வளர்ந்துட்டு இருக்கு? இன்றைய கால சூழ்நிலையில் பொங்கல் பண்டிகைகளில் திருவிழாக்களிலும் பண்பாடு தேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தேய்ந்த பண்பாட்டை நாம் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சூழ்நிலை நாம் இருக்கிறோம் என்று கூறி அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, ரொம்ப அருமையாக பேசினார். உண்மையாகவே சொல்கிறேங்க சார். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ கீழே குனிஞ்சு ஏன் சாப்பிட்றோம்? பூமாதேவியில் தான் விளையுது, அதனால தான் குனிஞ்சு சாப்பிட்றோம். அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோமே, ஏன் தண்ணி குடிக்கிறோம்? வர்ண பகவான் மேலே இருந்து பொழிகிறாரு, வர்ண பகவான் மேலே, அதனால் அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம். உண்மையா? இந்த சரக்கு அடிக்கிறவங்க மட்டும் கண்ணை மூடிட்டு அடிக்கிறாங்க தெரியுமா? ஏன் சொல்லுங்கள்? எப்படி இருந்தாலும் கண்ணை மூட போகிறது அதில் தாண்டி நினச்சி பாருங்க. மதுன்னு பேர் வச்சான் இல்லையா? மதுன்னு பேர் வச்சான். கண்ணதாசன் தான் ரொம்ப அழகாக சொன்னார், மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துன்பத்தில் முடியும், அதனால தான் மதுன்னு பேருன்னார். அதை சொல்கிறதுக்கு ரைட்ஸ் அவருக்கு தான் இருக்குன்னார் அவர். இப்படி இல்லையா? கண்ணதாசன் இறந்து போனார், வாலி எழுதினார், கண்ணதாசன் இறந்ததற்கு காரணம் மது அருந்தியது. கண்ணதாசன் இறந்ததற்கு காரணம் மது அருந்தியது, இது தெரிந்து மது வருந்தியதுன்னா. கட்டிட்டானா ஏமாத்துறான்ல. இன்னைக்கு ஆளுக்கு அப்படி ஆயிடுச்சே சார். விழாக்களும் பண்டிகைகளும் இன்னைக்கு நல்லா இல்லைன்னு பேசியிருக்காரு, நல்லா இருக்குன்னு என்று பேசுவதற்காக வருகிறார் அருமை நண்பர் செல்வராஜ் அவர்கள். உங்கள் பலத்த கரவசங்கள் மத்தியில். நான் இறந்து கிடந்தேன், என் அருகே இருவர்கள் பேசி சென்றார்கள். நான் கண் விழித்தேன், ஏனென்றால் அவர்கள் பேசி சென்றது என் தாய்மொழி தமிழ். அருமை அருமை அருமை. தாய்மொழி தமிழை வணங்கி என் உரையை நான் இங்கு துவங்குகிறேன். ஆஹா. இந்த பட்டிமன்றத்தில் பாரம்பரிய உடை அணிந்து வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்களும் நாங்களும் இங்கே இருக்கக்கூடிய சுவஞ்சர்களும் தான். சரி, எதிரணிகளா பாருங்க, பண்பாடை காப்பாற்றுறாங்க. இவங்கெல்லாம் பண்பாட்டை காப்பாற்றுறாங்களாம். கொண்டாடப்படும் ஒவ்வொரு பண்டிகைகளும் தமிழரின் நம்பிக்கை, எண்ணங்கள், கருத்துகள் அடிப்படைகளால் தான் பண்புகள் வளர்ந்திருக்கிறது. சரி சரி சரி. அந்த பண்புகள் காலத்துக்கு ஏற்றவாறு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பரிணாமம் அடைந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இங்க தமிழ்ச்செல்வி பேசிட்டு போனாங்க. அவங்க நேத்து நம்ம கடைக்கு பெயிண்ட் கடைக்கு பட்டி 1 கிலோவும் நல்ல திக்கா ஒரு பெயிண்டும் கேட்டாங்க. நான் வீட்டுக்கு தான் அடிக்க போறாங்கன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அந்த பட்டி எல்லாம் முகத்துக்கு பட்டி பார்த்துக்கிட்டு அந்த பெயிண்ட் எல்லாம் அக்கா தமிழ் அக்காவுடைய உடை வடை பாவனை எல்லாம் பார்த்தீங்க, எதிர்ப்பாக தான் பேசினாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி என்னைக்கு ஒளிபரப்ப போறாங்க பாத்தீங்களா? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு, செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒளிபரப்ப போறாங்க. அப்போ அவங்க எங்க பேச வேண்டியது இங்க பேச வேண்டியவங்க, ஆனா அங்க போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி. அதே பார்த்தா அடுத்த பேசினார் பாருங்க, முருகதாஸ். ஆமா, ஆசிரியர், கல்லூரி ஆசிரியர். அவர் எழுதிட்டு வந்திருக்காப்ல, பூமிக்கு இந்த பக்கம் 23 டிகிரி இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு எழுதி வந்திருக்காப்ல. ஆமா, பேராசிரியர், பொறியியல் அறிஞர்ல. ஆமா, காலேஜ்ல பேராசிரியர். அங்க கிளாஸ்க்கு வேண்டியதுல அங்க கிளாஸ் எடுக்கலாம் மறந்துட்டு இங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க வீட்டம்மா கேட்டிருக்க, பொறியியல் இருக்கட்டியா, பொறியியல் செய்ய தெரியுமா உனக்கு அப்படின்னு.
கல்லூரியில் போயிட்டு நீங்கள் ஒழுங்காக கிளாஸ் எடுத்தீங்கன்னா ஏன் இந்த வந்து இவ்வளோ ஒரு ஏமாற்றம் ஏன் உங்களுக்கு ஏன் இவ்வளோ வந்து புலம்புறீங்க? இங்கே புலம்ப வேண்டியதெல்லாம் எங்கள் காலேஜில் புலம்பணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து விழாவில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. 152 ஆண்டுங்களுங்க. 1872 ஆரம்பிக்கப்பட்ட வள்ளலார் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்த நேரம் நல்ல நேரம். இன்னைக்கு மாத பூசங்க. இன்னைக்கு மாத பூசத்துல வந்திருக்கீங்க. இந்த 1872 ஆரம்பிச்ச அடுப்பு, அணையா அடுப்பு, இன்னைக்கு வந்து சோறு போட்டுக்கிட்டு இருக்க. காலையில டிஃபனு, மதியம் சாப்பாடு, இரவு சாப்பாடு எங்கெங்க போட்டுக்கிட்டு இருக்கான்? எங்க தளர்ந்து போச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எப்ப பசி? வடலூருக்கு வாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் அன்னைக்கு உணவு கிடைக்கக்கூடிய ஒரே இடம் எதுன்னு சொன்னா இங்கதான் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆக சாப்பிட்டு தான் வந்திருக்காப்ல. இதோட காலைல போய் டிபன் பிடிச்சு தான் வந்திருக்காப்ல புலேந்திரன். இதோட ஒரு முக்கியமான விஷயங்க நடுவர் அவர்களே, எவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? ஒரு சிறுபான்மை மக்கள் நல குழு மாவட்ட தலைவர் பக்கீரான் பாயின்னு பேருங்க. பக்கீரான் பாய் 20 வருஷமா நம்முடைய ஞான சபைக்கு 10 டன் காய்கறியும் 50 அரிசி மூட்டையும் 300 வாட்டர் பாட்டிலையும் ஒவ்வொரு ஆண்டும் எது கொடுத்துட்டு இருக்காங்க? தைப்பூசத்துக்கு ஒரு பாய் கொடுத்துட்டு இருக்காங்க, பக்கீரான் பாய். இது இந்துவை தாண்டி ஒரு முஸ்லீம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னங்க உங்களுக்கு கெட்டு போச்சுன்னா நம்முடைய இந்து பண்டிகைகளை தாண்டி அவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கே தெரியும் உங்க பகுதியில் நடந்தது, திண்டுக்கல் பகுதியில் நடந்ததுங்க. தென் மாவட்டங்களில் மொய் விருந்து தெரியும். மொய் விருந்த வந்து யாரெல்லாம் வறுமையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மொய் விருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் போன மாசம் வயநாட்டில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த மக்களுக்கு ஒரு யாருங்க, ஒரு முஜிபுர் ரஹ்மான் ஒரு பாய் மொய் விருந்து வச்சாங்க. வச்சு 3300 ரூபாய் அவங்களுக்கு கிட்டத்தட்ட, அதாவது 33,000 ரூபாய் வயல் நாட்டுக்காக ஒரு பாய் கலெக்ட் பண்ணி, முஜிபுர் ரஹ்மான் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு கேரளாவுக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. ஆக அந்த தென் மாவட்டங்களில் மொய் விருந்த கூடம் வந்து மற்ற சமூகத்தினர் அதை எவ்வளோ அழகாக கொண்டுகிட்டு போயிட்டு இன்றைக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு அதாவது அந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய இருந்துகிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, டாக்டரின் தவறு செய்தால் 6 அடி மண்ணில் புதைந்து விடுகிறது. ஒரு நீதிபதியின் தவறோ 6 அடி உயரத்தில் தொங்க விடுகிறது. ஆக இந்த ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்று நான் சொல்லி இந்த நேரத்திலே என்னுடைய அணியினரையும் எதிரணியரையும் வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பேசிய செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இங்கே யோசிச்சு பாருங்க, திருத்தணி முருகன் கோயிலில் அந்த இடம் இருக்கு. அந்த சுற்று வட்டாரத்தில் மலையில் ஏறுறதுக்கு இடம் இல்லை சார். கவர்மெண்ட் மலையில் பஸ்ஸு ஏறுறதுக்கு கவர்மெண்ட்டிட்ட இடம் இல்லை, அது ஒரு தனியார்கிட்ட இருந்தது. அவர் பேர் சுல்தான் அப்துல் காதர். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, பஸ்ஸு போகணும், கவர்மெண்ட் பஸ் போகணும், இந்த இடம் வேணும்னு. பழனி மலைக்காக கேட்குறீங்க, இந்து சகோதரர்கள் வர்றதுக்காக கேட்குறீங்கன்னு ஃப்ரீயாக எழுதி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அழகான ஒரு விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதற்கெல்லாம் பதில் சொல்ல வருகிறார் புலேந்திரன் அவர்கள். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தேர்ந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியை போலே நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டுமன்னாய் என்னும் பாரதியின் வரிகளோடு நடுவர் அவர்களே, நிறைய பட்டிமன்றம் பண்ணாலும் எங்களுக்கு பட்டிமன்றம் சொன்னாலே நீங்க தான் தலை. அப்படியா? நன்றி தலை. பாட்டு பாடுறதுலயும், நீ தீர்ப்பு சொல்றதுலயும், கவிதை சொல்றதுலயும் அது உங்களுக்கு கை வந்த கலை. முடிச்சிட்டு சீக்கிரம் போய் தொலைன்றீங்க. ஒவ்வொன்றும் பண்ருட்டி பல சொல்ல நடுவர்களே, அதுக்கு இல்ல இந்த உலகத்துல விலை. நடுவர் அவர்களே, கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. காதலி பாப்பா காரணம் கேப்பா, காதலி பாப்பா காரணம் கேப்பா. ஏது சொல்வதுன்னு புரியல, எனக்கு ஏது சொல்வதுன்னு தெரியல. நடுவர் அவர்களே, ஏழைக்கு காலம் சரியில்லை. நடுவர் அவர்களே, தீபாவளிக்கு பொருள் வாங்குவதற்கு, துணி அடைவதற்கு கடைக்கு போயிட்டு செலவானதுக்கு அப்புறம் வெளியே வந்த என்ன மாதிரி ஒரு ஆண்மகன் பாடுற பாட்டு இது. அழகா சொல்றாங்க. எங்களுடைய தமிழ்ச்செல்வி மேடம் பேசும்போது சொன்னாங்க, ஒருத்தர் கதா காலசேமம் பார்க்க வந்தாரு. உண்மையில் நடுவர் அவர்களே, நான் இதை உண்மையில சொல்றேன். எங்க ஊர் கோயில்ல ஒருத்தர் கதா காலசேமம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போய் பார்க்கறாரு, அவர் கொண்டு வந்த பேக்கை காணோம். இந்த நாட்டினுடைய பண்பாடு
நீங்களே கேட்டீங்க, முதல்ல எடுத்த உடனே நீங்களே கேட்டீங்க, எல்லா மகளிரையும் கேட்டீங்க, யார் யாரெல்லாம் அவங்க கணவன் காலில் விழுந்து கும்பிடுவீங்க கை தட்டுங்கன்னு சொன்னீங்களே, யாராச்சும் ஒருத்தர் கை தட்டினாங்களா? ஒருத்தர் கை தூக்குனாங்க? அந்த அக்கா என்ன கேட்டுதுன்னா, நான் கும்பிடுற அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு? நடுவர் அவர்களே, நம்ம பண்பாடு என்ன சொல்லுது? தமிழ் பண்பாடு என்ன சொல்லுது? தமிழ் பண்பாடு ஆண்கள் தான் கும்பிடணும்னு இல்ல, பெண்கள் தான் கும்பிடணும்னு என்ன சொல்லியிருக்கா? சட்டம் இருக்கா அதுல? அதனால ஏதோ உளுந்து கும்பிட்டாங்க, இன்னைக்கு உளுந்து கும்பிடுற மாதிரி இருந்தா கும்பிடுவாங்க. அதனாலதான் நடுவர் அவர்களே நாம கும்பிட்டு இருக்கோம் போல இருக்கு. நீ கும்பிட்டீங்களா? ஆமா, வேற வழி இல்ல. யாராவது அருமையான மனுஷங்க பட்டார காலில் விழுந்துருக்காப்ல. பண்பாட்டை காப்பாத்தணும் இல்ல, யாராவது ஒருத்தர் விழுந்து ஆகணும்ல. திருவிழாவில் தொலைந்து போன அந்த செய்தி தொலைந்து திருவிழாவே தொலைந்து போன காலம் வந்து விட்டது என்று ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க. உண்மையிலேயே எங்க பக்கம் தீர்ப்பு சொல்லக்கூடிய அவசியம் இல்ல, நீங்க அப்பவே தீர்ப்பு சொல்லிட்டீங்க. சரி, போன நடுவர் அவர்களே, போன வாரம் ஒரு சவம் போய்கிட்டு இருக்கு, ஒரு பேருந்தும் போய்கிட்டு இருக்கு. அந்த சவத்தை ஓரம் கட்டி பேருந்து விட்டாங்க. அந்த சவத்திலே அது வந்து மௌன அஞ்சலி, கண்ணீர் அஞ்சலி செலுத்த வேண்டிய நேரம் அமைதியா போகணும். அந்த சவம் ஊர்வலம் போகும் பொழுது அதுல ஆடிக்கிட்டு போன இப்போ நம்ம ஐயா சொன்ன மாதிரி மது அருந்து விட்டு ஆடிக்கிட்டு போன ஒருத்தர் அந்த சவத்து மேல இருந்து மாலையை தூக்கி அந்த பேருந்திற்கு உள்ள போடுறாரு. அது போயிட்டு ஒரு கை குழந்தை மேல விழுந்துச்சு. இதுதான் நம்முடைய பண்பாடா? நினைச்சு பாருங்க. பண்பாடு வளரணும், பண்பாடு வளரணும்னு சொல்றீங்க. பண்பாடு இருந்தால் பாண்டியில் ஒரு இளம் குருத்து நசுக்கப்படுமா? கல்கத்தாவில் ஒரு டாக்டர் அசிங்கப்படுத்தப்படுவாரா? பண்பாடு எங்கே வளர்கிறது? முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு அம்மா பாடுறாங்க, ஈயரும்பு அண்டாம இரவு தூக்கம் காணாம, ஈயரும்பு அண்டாம இரவு தூக்கம் காணாம, என்னென்ன கனவு கண்டு வளர்த்தே, பாசத்தையும் நேசத்தையும் ஊட்டிவிட மறந்தே, பாசத்தையும் நேசத்தையும் ஊட்டிவிட மறந்தே, முடிவில் நானே முதியோர் இல்லம் தானே, முடிவில் நானே முதியோர் இல்லம் தானே, இந்த முறை தவறு வளர்ந்ததனால் முழுவதுமே வீணே. அழகா பாடுறாங்க. நான் பண்பாட்டை சொல்லிக் கொடுத்ததற்கு பதிலாக சாப்பாடு போட்ட ஈயரும் அண்டாம பார்த்துக்கிட்டேன், அவன் எப்படி வளர வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆனால் பாசத்தை நேசத்தை சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டேன் போல் இருக்கிறது. என்னை கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் அடைத்து விட்டான் என்று சொல்லி அழும் பொழுது இந்த பண்பாடு எங்க இருக்கு? ஆகவே நடுவர் அவர்களே, என்றும் பண்பாடு காப்பாற்றப்பட்டது ஒரு காலத்தில். ஆனா இன்றைய சூழலில் பண்பாடு வளரவில்லை, தளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று என்னுடைய முடிவை கூறி நீங்களும் எங்கள் பக்கம்தான் தீர்ப்பளிப்பீர்கள் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விரைவில் நன்றி, வணக்கம். ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மாமதுர கோவில் சாட்சி. ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மாமதுர கோயில் சாட்சி. வெட்ட வட்ட தலைக்கு போண்டி என்ன கொடி கூறம்மா, கட்டழகு கேளம்மா காதல் கொண்டிதானம்மா, ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு, ஒன்ன விட்டு ஒன்று பிரிஞ்சா எல்லாம் எண்ணி பாரு, ஓடுகிற வண்டி ஓட. இந்த அழகான பாட்டை பாடினது காயல்பட்டின ஷேக் முகமது. உண்மையாகவே யோசிச்சு பாருங்க, அப்படி தான் அமைஞ்சிருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க, அப்படி அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. ஆனால் உண்மைதான், இவர் சொல்கிறது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒரு காலத்தில் தலைமுடி எடுத்து விட்டாங்கன்னா தரையில் வந்து விழும், இப்போ தனியாக விழுது. அன்னைக்கு ஒரு அக்கா ஓடி போய் பஸ்ஸில் ஒரு கம்பியை பிடிக்கிறதுக்கு ஒரு பையன் ஒரு அக்காவோட சடையை பிடிச்சிட்டான். அது கையோடு வந்துடுச்சு. இந்தாக்கா இந்தாக்கா இந்தாக்காங்கிறான். நான் 7 வச்சுருக்கேன், நீ போடா பின்னாலங்குது. அது யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் பெண்கள் பொட்டு வச்சாங்கன்னா தேனாம்பேட்டை சிக்னல் மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு எங்கள் தாத்தா பர்மாவுக்கு போனவர் தான் அங்கேயே செத்தார், வரவே இல்லை. இப்போல்லாம் பொட்டே வைக்கிறதில்ல, எல்லாம் ஒட்டு தான். பாம்பு, பள்ளி, பூரான், நட்டுவாக்களி, அதை கதவுல ஓட்டுது, ஜன்னலில் ஓட்டுது, கக்கூ ஸ்பீக்கரில் ஓட்டுது. வாழ்க்கை மாறிடுச்சு. ஒரு காலத்திலலாம் குளத்தில் குளிப்பாங்க இல்லைங்களா, அப்போது ஒரு ஆபாசம் கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், குளியல் அறையில் குடித்தா கூட ஆபாசமாக இருக்குது. வாழ்க்கை அப்படி தானே சார் ஆயிடுச்சு. அதனால் இப்போ பண்பாடுங்கிறது எங்கெங்க சார் இருக்குது? அவங்க கேட்ட கேள்வியில் அந்த கல்கத்தாவில்
ஒரு உண்மையாக சொல்லப்போனால் அதெல்லாம் நம்ம நாட்டின் சாபக்கேடுங்க, அதெல்லாம் நடக்கக்கூடாது. உண்மையாகவே ஒரு மருத்துவருக்கு அந்த நிலைமை வரலாமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை முடித்து வைத்ததாக வந்திருக்கார் ஸ்ரீவித்யா அவர்கள். உடனடியாக உங்கள் பலத்த கரவசக மத்தியில் ஒரே நிமிஷத்தில் நான் ஒரு தீர்ப்பு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் பாலா வருவார், அதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன். அன்னை தமிழின் அடினை துதித்து அகத்தினில் வைப்போம். விஜய் டிவி புகழ் வேங்கையே, நகைச்சுவை நயாகராவே, பட்டிமன்றத்தின் பாசறையாய் வீட்டிற்கும் நடுவர் அவர்களே, ஆனந்த பைரவி இசைக்குழுவின் ஆணிவேராய் இசைக்கு அரசியாய் வீட்டிற்கும் எனது தோழி தமிழ்ச்செல்வி அவர்களே, பண்பின் இருப்பிடமாய் பாசத்தின் உறைவிடமாய் வீட்டிற்கும் பார்வையாளர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். எதிரணியில் வந்து புலேந்திரன் சார் பேசினாங்க, கல்கத்தாவில் ஒரு மருத்துவருக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? உண்மைதான். அதற்காக எத்தனை பேர் போராட்டம் நடத்தினாங்க. இன்னமும் எல்லா இடத்துலையும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கே. அது உங்களுக்கு தெரியலையா? அந்த ஒரு பொண்ணுக்கு நடந்ததை ஊரே எதிர்க்குது, உலகமே எதிர்க்குது. அதுதான் நம்ம பண்பாடு. அடுத்தது இவங்க தமிழ்ச்செல்வி பேசினாங்க, விநாயகர் சதுர்த்தியில் எல்லாம் ரசாயனம் கலந்த பிள்ளையார் வச்சிடறாங்க. நம்ம கேட்கக்குள்ள வாங்கக்குள்ள இது ரசாயனம் இல்லாதான்னு கேட்டு வாங்கணும். அப்புறம் சிவராத்திரி கோயில எல்லாம் தண்ணி போட்டுட்டு வராங்க. நான் நடுவர் அவர்கள் இந்த 3 பேரும் வேற்றுக்கரத்துல இருந்து வந்தவங்க மாதிரி பேசுறாங்க. இன்னைக்கு சிவராத்திரியில எத்தனை சொற்பொழிவு நடக்குது, எத்தனை தேவாரம் இன்னைக்கு பெண்கள்லாம் சேர்ந்து பாடுறாங்க. தேவ இரவு முருகதாசன் பேர் வச்சுட்டு ஒரு சொற்பொழிவு கூட கேட்க மாட்டார். எல்லா சிவராத்திரியிலும் அவ்வளவு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குது. இவங்க 3 பேருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. டப்பாங்குத்து டான்ஸ் ஆடுறதுக்கே கேட்டு பார்த்துருக்காரு அந்த அம்மா. அப்புறம் ஓம் முருகதாஸ் ஐயா சகோதரர் வந்து பேசுறாரு, எல்லா ஊர்லயும் திருவிழானா சண்டை. இந்த வள்ளலார் வாழ்ந்த நகரம் இதுல தைப்பூசம் நடக்குது, எங்கேயாவது ஒரு சண்டை நடக்குதா? எந்த ஊர்ல வந்து நின்றுட்டு நீங்க திருவிழாவை பத்தி பேசுவீங்க? அதுக்கப்புறம் பேசுறாங்க எல்லா இடத்துலயும் வந்து பிரியாணி தராங்கன்னு. ஆடி மாசத்துல எத்தனை கோயில்ல கூழ் ஊத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? அதுக்கப்புறம் இவங்க சார் சொன்னாரு, எந்த கோயில்ல பிரியாணி போடுறாங்க அதை முதல்ல சொல்லுங்க சார், நானும் போய் பார்த்துட்டு வரேன். கொரோனா காலத்துல ஒரு அம்மா புடவை வித்தாங்களாம், அது நான் தானா? ஏங்க நல்லா சொல்லுங்க, ஒரு ஜவுளி கடை கிடையாது. பொம்பளைங்களாம் ட்ரெஸ்ஸு போகிறதுக்கு எல்லாம் பழசாக போயிடுச்சு. அவங்களாம் கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்குலாம் நான் இது புடவை வாங்கிட்டு வந்து மாஸ்கை கட்டிட்டு வர சொல்லி ஒவ்வொருத்தருக்கா கொடுத்து அந்த பெண்களின் மானத்தை நான் காப்பாற்றினேன். என்னை வந்து இப்படி பேசுகிறாங்க. ஆனால் உண்மையாகவே நீ சிறப்புமா. அவர் தான் போகிற போக்கில் ஒன்று அடித்து விட்றாருன்னா அதை அவ்வளோ அற்புதமாக சமாளித்து அடிக்கிறீங்க பாருங்க. எப்படி வித்துருக்காங்க பாருங்க புடவைய. வாங்கினது நீங்க தானா? அப்புறம் இவங்க முருகதாஸ் ஐயா எல்லாம் முதியோர் இல்லத்துல இருக்காங்க சார். நிஜமா பாருங்க, எந்த வீட்லயாவது பெரியவங்களே இல்லையா? இன்னைக்கு எங்க மாமனார் மாமியார் வீட்டில் இருக்காங்க. எல்லாரும் வெறும் முதியோர்ல தான் இருக்கிற மாதிரியும் தாத்தா பாட்டியெல்லாம் நம்ம தள்ளி விட்டுட்ட மாதிரியே வந்து பொய்ப்பு சொல்லிட்டு இருக்காங்க. 10 வீட்டில் 2 வீட்டில் முதியோர் இல்லத்துல இருப்பாங்க. நான் ஒத்துக்கிறேன். கல்ல வாங்குறீங்க, 2 கல்ல சொத்த கல்ல, எல்லாமே சொத்த கல்லையா? இவங்க 3 பேர் வந்து புழுகு மூட்டையா சொல்லி நம்ம இப்ப நீங்க நினைக்க பாத்துங்க, பொங்கலுக்கு கரும்பு வாங்குறோம், விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வாங்குறோம், நவராத்திரிக்கு சுண்டல் வாங்குவோம், பொரிக்கடலை வாங்குவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் அதை வாங்கி தானே பறிச்சுக்கிட்டு இருக்கோம். சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சொல்லி கொடுத்த பொங்கல் பண்டிகை. நமக்கு உழைக்கின்ற மாடுகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தந்தது மாட்டு பொங்கல் பண்டிகை. அன்பால் உலகை ஆளலாம் என்று சொல்லி தந்தது கிறிஸ்துமஸ் பண்டிகை. 30 நாட்கள் நோன்பிருந்து ஏழைகளுக்கு உணவு தர வேண்டும் என்ற உண்மையை வெளிக்கொண்டது ரமலான் பண்டிகை. இதெல்லாம் இப்ப பண்பாட கூறு இல்லையா? இப்ப ரம்ஜானுக்கு இன்னமும் நம்ம கஞ்சி ஊத்துறாங்க, போய் வாங்குறோமா? ஆமா வாங்குறாங்களே. வீட்டுல வந்து குடுக்குறாங்களா இல்லையா? அன்னைக்கெல்லாம் கியூல நிப்போம், இப்பெல்லாம் வீட்டுல வாளியில கொண்டாந்து குடுக்குறாங்க. ஏமா 2 வாளி எடுத்துட்டு போயிருக்காப்புல புலேந்திரன் போன வாரம். அந்த போன ரமலானுக்கெல்லாம் 2 வாளி எடுத்துட்டு போயிருக்காப்புல. இப்ப பண்டிகை வந்தா முதல்ல என்ன செய்வோம்? வீட்டை சுத்தம் செய்வோம், அதுக்கப்புறம் வாசல்ல கோலம் போடுவோம், அதுக்கப்புறம் படைப்போம், அதுக்கப்புறம் பாட்டிகிட்ட போய் வந்த பிள்ளைங்களை போய் ஆசீர்வாதம் வாங்குவோம். அந்த பாட்டி என்ன பண்ணும்? சுருக்கு பையிலேருந்து 1 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு நெத்தியில விபதி விட்டுட்டு, அடுத்த வருஷம் நான் இருப்பேனா இல்லையோ தாயி நீ பத்திரமா போயிட்டு வாங்குவோம். அந்த கண்ணு கலங்கும். போக்குள்ள நம்ம சொல்லிட்டு போவோம், இல்லாத்தா நீ அடுத்த வருஷம் நீ இருப்பாத்தா. அப்ப 2 பேர் பார்க்கக்குள்ள ஒரு பாச பிணைப்பு வருமே, அந்த பண்டிகை தானங்க தருது. இங்க வந்து இல்லைங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க நடுவர் அவர்களே, படிக்கிறது வெளியில, வேலை பார்க்கறது வெளியில. ஆனா பொங்கல் தீபாவளிக்கு இங்க வராம இருக்காங்களா? நல்லா சொல்லுங்க. ஸ்தம்பிச்சிருச்ச. அன்னைக்கு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் போறானே சார் ஊருக்கு. எதுக்கு போறான்? பண்டிகை கொண்டாடுறதான் சார் போறான். 2 மணி நேரம் இல்ல நடுவர் அவர்களே, 7 மணி நேரம் நின்று தனது தாய் வீடு நோக்கி வருகின்ற தருணம் தான் பண்பாடு. நம்ம தாய் வீடு நோக்கி வந்து பண்டிகையை கொண்டாடுறாங்களே, அப்பாவுக்கு ஒரு சட்டை, அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வருவாங்க, எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும்.
அந்த அம்மா என்ன பண்ணுவா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி முறுக்குக்கு மாவு அரைச்சி, இன்னும் நீங்களாம் நிஜமா நெஞ்சில கை தொட்டு சொல்லுங்க, முறுக்குக்கு மாவு யாருமே அரைக்கலன்னு சொல்லுங்க. எல்லாரும் அரைக்கிறோம். இங்க வந்து என்ன இப்படி போய் சொல்றாங்க, அதிசயத்துக்கு மாவு முறுக்குக்கு மாவு அரைச்சு கொடுத்தாவே அந்த அரைச்சு கொடுத்துருந்தாங்க வந்து போய் பேசுறாப்புல. முறுக்குக்கு அந்த அம்மா மாவு அரைச்சி அதிர்ஷ்டம் சேர்த்து பெரிய பையனுக்கு தேங்காய் பருப்பி பிடிக்குன்னு செஞ்சு வச்சு 4 மணிக்கு அலாரம் வைப்பா அம்மா. அலாரத்துக்கு முன்னாடியே ஏஞ்சி எல்லாத்தையும் செஞ்சு பேசாதம்மா, வாய் ஊறுதுமா. தேங்காய் பருப்பி செஞ்சு வச்சு அதிரசம் பண்ணி வச்சுனா வாய் ஊறுது. எல்லாத்தையும் போட்டு உனக்கு இது பிடிக்கும் உனக்கு இது பிடிக்கும் அம்மா கொடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டு அன்னைக்கு சாயந்தரம் குடும்பத்தோட சேர்ந்து கோயிலுக்கு போறோமா இல்லையா? கோயிலுக்கு போறோமா இல்லையா? படத்துக்கு போறோம். அப்புறம் என்னங்க பண்டிகை? அந்த காலத்துல 2 பேர் ஏதாவது குடிச்சாங்களா? உனக்கு குடிச்சாங்க. இவர் அந்த முருகதாஸ் வந்து தேரை யாரு இழுக்கிறா, தேரே இழுக்க ஆள் இல்லை. சிதம்பரத்தில் இன்னைக்கு தேர் எப்படி ஓடிட்டு இருக்கு? அவங்கவுங்க ஸ்கூல்ல லீவ் போட்டுட்டு தேர் பார்க்க போறாங்க. எல்லா பண்டிகையும் முன்னெல்லாம் நவராத்திரிக்கு நம்ம வீட்டுக்கு போனால் ஒரு சுண்டல் மட்டும் கொடுப்பாங்க. நான் ஒரு 4 வீட்டுக்கு போவேன், 4 சுண்டல் தருவாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு நவராத்திரி வீட்டுக்கு போனால் ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் டப்பா கொடுத்தாங்க, அப்புறம் சில்வர் தட்டு, அப்புறம் பேஷன், அப்புறம் இப்போ பார்த்தா நிறைய புடவை. இப்போ அந்த 4 வீட 40 வீடு ஆக்கிட்டீங்களா? எல்லாம் நவராத்திரி எல்லாம் தர்றாங்கல்ல, போக வேண்டியதானே. அன்னைக்கு பணப்பழக்கம் கம்மியா இருந்தது, இன்னைக்கு பணப்பழக்கம் அதிகமா இருக்குது. கொடுக்கணும் என்ற மனமும் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் நவராத்திரிக்கு எவ்வளவு வாங்கிட்டு வரோம், எவ்வளவு நம்ம பெற்றவர்களுக்கு எவ்வளவு அதிகமா செலவு செய்யறோம், எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இங்க வந்து பொய்யா நடுவர் அவர்களே, இவங்க கணவர் பண்டிகைக்கு என் கணவர் பூ வாங்கிட்டு வருவார், சாமந்தி பூ சாமிக்கு வாங்கிட்டு வருவார். நான் கேட்பேன், மாமா எனக்கு மல்லிகை பூ எங்கன்னு. என் குலதெய்வமே நீதான் சாமி, சாமிக்கு சாமந்தி பூ வச்சுட்டு உனக்கு வேற பூ வைக்க முடியுமா? நீனும் சாமந்தி பூ வச்சுக்கோம்பார். அவர் மறந்துருப்பார். ஆனா அதை எப்படி அழகா சொல்றார். அப்ப நான் ஒரு வெக்கப்படுவேன், போடி குஷ்பும் பாரு, எனக்கு குஷ்புன்னு தான் கூப்பிடுவார். இப்படி பாருங்க எவ்வளவு பண்டிகை. நீங்க மட்டும் தான் கண்ணாடி போட்டிருக்கீங்களா, உங்க வீட்டுக்காரங்க போட்டிருக்காரா? இல்ல அதுக்காக கேட்டுக்கிட்டேன். முதல்ல ஹிலாரி கிளின்டன் இந்தியா வந்திருந்தாங்க. இந்தியா வந்துட்டு போக்கல நிருபர்கள் போய் கேட்கறாங்க, இந்தியாவில் உங்களுக்கு என்ன பிடிச்சது? நான் இப்ப சமீபத்திய நிகழ்வுல சொல்றேன், பழசெல்லாம் சொல்லல. அப்ப ஹிலாரி கிளின்டன் கேட்கறாங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சது இந்தியாவில்? குடும்பங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க நாட்டுல குடும்பங்கள் இல்லையா? அங்க குடும்பங்கள் இருக்கு, கோயில்கள் தனியா இருக்கு. இந்தியாவில் தான் ஒவ்வொரு குடும்பமும் கோயிலாக இருக்கின்றன என்று ஹிலாரி கிளின்டன் சொன்னார் என்றால், அந்த பண்டிகை அப்ப அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய கோயிலா இருக்கு. அதுக்கப்புறம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அயல்நாடு போயிருந்தார். அப்போ ஒரு ஆங்கிலேயர் கேட்கிறார், நாங்கள் வெள்ளையர்கள் வெள்ளையாக இருக்கோம், பக்கத்துல இருக்கிறவங்க அவர்கள் கருப்பாக இருக்காங்க, நீங்க 2 பேரும் இல்லாம இப்படி ஒரு மாதிரி நிறத்தில் இருக்கீங்களே, இது என்ன நிறம்? ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்றாங்க, கடவுள் முதலில் ஒரு ரொட்டியை படைத்தார், அது சரியாக வேகவில்லை, வெள்ளையாக இருந்தது, அதுதான் நீங்கள். அடுத்ததாக அந்த ரொட்டியை நன்றாக வேகவில்லை என்று சூடுபடுத்தினார், அந்த ரொட்டி கருகி விட்டது, அதுதான் கருப்பர்கள். அடுத்ததாக அந்த ரொட்டி வெந்ததாகவும் இருக்க வேண்டும், ஆனால் கருவும் கூடாதாக இருக்க வேண்டும், 3வது ரொட்டியை படைத்தார், அதுதான் நாங்கள் என்று சொன்னார். நாம் எந்த மதமும் சாதி மதம் பார்க்காமல் பண்டிகை கொண்டாடுகிறோமா இல்லையா? எதிர் வீட்டு மேரி அக்கா வீட்டில் நட்சத்திரம் கிறிஸ்துமஸ்க்கு ஒளிர்கிறது, ஆனால் அதன் வெளிச்சம் எங்கள் வீட்டில் ஒளிர்கிறது. பக்கத்து வீட்டுல ஷகிலாமானு டீச்சர் வீட்டுல பிரியாணி ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி போட்டாங்கன்னா எங்க வீட்டுல மணக்கும். நடுவர் அவர்களே, தீபாவளிக்கு 2 சீடை, 2 முறுக்கு, 2 அதிர்ஷம், 2 லட்டு, இதை தான் நான் கொடுப்பேன். ஆனா ரம்ஜானுக்கு 2 கிலோ பிரியாணி வரும். கிறிஸ்துமஸ்க்கு அதை எதிர்பார்த்தாலுமா இதை கொடுத்த அந்த கிறிஸ்துமஸ் இவங்க மட்டும் 2 கொடுப்பாங்களா, அவங்க 2 கிலோ தருவாங்களா? கிறிஸ்துமஸுக்கு மேரி அக்கா அவ்வளோ கேக்கு தரும். நீங்க கேட்குற மாதிரி அந்த கேக்குக்கும் அந்த பிரியாணிக்கு கொடுக்குறீங்க நீங்க நினைக்கலாம். சத்தியமா இல்ல. மதத்தால் நீங்கள் வேறுபட்டாலும் மனதால் நாங்கள் ஒன்றுபட்டவர்கள் என்பதைத்தான் பண்டிகைகள் விளக்குகின்றன. எனவே எப்பொழுதும் எல்லா பண்டிகையிலும் முன்னை விட இப்பொழுது பண்டிகைகள் நமக்கு மிகவும் நாம் பாரம்பரியத்தோடு பண்பாட்டோடு கொண்டாடுகிறோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னால் முடிந்த அளவு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்னா அப்படி செய்வதுதான் மிகச்சிறந்த பண்பாடு. அதை செய்கிற மனிதரை வைத்துக்கொண்டே நம்ம தவறான தீர்ப்பு சொல்ல முடியாது. அதனால் இன்றைய சூழ்நிலையில் உள்ள என்றைக்கும் பண்டிகைகளிலும் விழாக்களிலும் பண்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அற்புதமாக ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வள்ளலார் ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறார், 3 வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, பகுதி, தகுதி, விகுதி. இப்போ கேள்வி கேட்பேன், அதனால் ஞாபகம் வச்சுங்க, பகுதி, தகுதி, விகுதி. வள்ளலார் ஒரு பாட்டில் சொல்கிறார், இந்த 3 வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை இருக்குன்றார். இதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு.
இகல் இல் இடையை இரட்டி தகவின்றார். பகுதி தகுதி விகுதி எனும் பாட்டில் இகல் இல் இடையை இரட்டி தகவின். இந்த இடையில இருக்க பகுதி தகுதி விகுதி 3 சொல் இருக்குல்ல, இதில் இடையில வர்ற எழுத்து என்னது? கூ. எத்தனை கூ இருக்கு? 3 கூ இருக்கு. ரெட்டிக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்னொரு 3 கூவை கூட்டணும். 6 + கூ. 6 + கூன்னா அருகுன்னு சொல்லலாமா? அதை அறுசுவை, 6 சுவை அறுசுவைன்னு சொல்லாமா? சிவபெருமான அருகம்புல்லை வைத்து அர்ச்சித்தா என்ன கிடைக்குமா? பகுதி தகுதி விகுதியில் முதல் எழுத்து முன்னாம்னு சொல்ல, அர்ச்சித்தால் முன்னாம்னு சொல்கிறார். முன்னாம்னா என்ன கிடைக்கும்? ப த வி, பதவி கிடைக்குமா? சிவபெருமான வணங்கினா என்ன கிடைக்கும்? பதவி கிடைக்கணும். அது வேண்டாப்பா எனக்கு. அது கடையாம் கண்டீர், அது கடையாம் கண்டீர் திருச்சி சபையானை தேர்ந்து. இல்லை அது வேணாம்னா 3 தீ. 3 தீ என்னது? முத்தி. இறைவனுடைய திருநாமத்தை அடைவதற்கு முத்தி கிடைக்கும்னு சொல்கிறார். ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? குன்றக்குடி அடிகளாக இருந்தார். அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், 50 ரூபா கொடுக்குறோம் முன்னாடி போயிடுறான், 100 ரூபா கொடுக்குறோம் முன்னாடி போயிடுறான், 500 ரூபா கொடுக்குறோம் முன்னாடி போயிடுறான். யோசிச்சு பாருங்க. அப்போ 50 ரூபா கொடுக்குறவன் 100 ரூபா கொடுக்குறவங்களாம் முன்னாடி போயிட்டான்னா இந்து மதத்தில் இந்த மோசமான விஷயம் இருக்கே சார்னா. ரொம்ப அழகாக சொன்னார் குன்றக்குடி அடிகளார். 50 ரூபா கொடுக்குறவன் முன்னாடி போய் கடவுளை பார்க்குறான் உண்மை. 100 ரூபா கொடுக்குறவன் முன்னாடி போய் பார்க்குறான், 500 ரூபா கொடுக்குறவன் முன்னாடி போய் பார்க்குறான். அவன்லாம் கடவுளை பார்த்தான் தம்பி. கடவுள் யாரை பார்த்தார் என்பதுதான் முக்கியமானது தவிர கடவுளை பார்க்குறது முக்கியமான விஷயம் இல்லை. தர்ம தரிசனத்தில் வருகிறவனை தான் கடவுள் பார்க்குறாரு. அவன் தான் 100 வயசு வரைக்கும் இருக்கிறான். 50 வயசு முன்னாடி போய் அவன் பட்டக்குன்னு போயிட்டான்னா என்ன பண்ணுவேன்? நீ போகிறது முக்கியம் இல்லை, வரணும்ல. அப்போ வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் என்ன இருக்குன்னா, நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய பண்பாடு என்ன தெரியுமா? பெரியவர்களை மதித்தல் என்கிற ஒரு பண்பாடு. இப்போ இன்றைக்கி வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம்? நிறைய பண்பாடு இருக்குது. ஒன்றே ஒரு விஷயம் சொல்கிறேன். எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கும் உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தன்னால் முடிந்த அளவு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்னா அப்படி செய்வது தான் மிகச்சிறந்த பண்பாடு. அதை செய்கிற மனிதரை வைத்துக்கொண்டே நம்ம தவறான தீர்ப்பு சொல்ல முடியாது. அதனால் இன்றைய சூழ்நிலையில் உள்ள என்றைக்கும் பண்டிகைகளிலும் விழாக்களிலும் பண்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அற்புதமாக ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.